सरस्वती नमस्तुभ्यं वरदे कामरूपिणी विद्यारम्भं करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। नारायणं पद्मभवं वसिष्ठं शक्तिं च तत्पुत्रपराशरं च व्यासं शुकं गौडपदं महान्तं गोविन्दयोगीन्द्रमतास्य शिष्यं श्रीशङ्कराचार्यमतास्य पद्म पादं च हस्तामलकं च शिष्यं तं तोटकं वार्तिककारमन्यान् अस्मद्गुरून् सन्ततमानतोऽस्मि। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। எல்லாருக்கும் நமஸ்காரம். சர்வேபியः எல்லாருக்கும் நமஸ்காரம். லாஸ்ட் கிளாஸ் என்ன நம்ம பார்த்தோங்கிறத யாராவது சொல்லுங்க, ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. போன கிளாஸ்ல நம்ம நித்தியம் அனித்தியம் ரெண்டுத்தையும் எப்படி பகுத்தறிவு பண்ணி பாக்குறதுன்னு பார்த்தோம். அதுல உபாயம் 2 சொன்னீங்க. ஸ்ருதி அப்படின்னு. ஸ்ருதி அனுபவம், சாஸ்திரம், அது மூலமா குரு மூலம் கேட்பது எல்லாம். யுக்திங்கிறது அந்த அனுபவம் ஆராயும் போது நமக்கு வர தேடல் தான் யுக்தி. அது நம்ம ஃபர்ஸ்ட் என்னெல்லாம் அனித்தியம்னு தெரிஞ்சதோ அதெல்லாம் அனலைஸ் பண்ணி நம்மளோட பாஸ்ட் எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாம் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி நம்ம அதுல இருந்து அனித்தியம்லாம் என்ன அப்படின்னு பகுத்தறிஞ்சு பாக்குறோம். நிறைய பேருக்கு ஃபர்ஸ்ட் நம்ம அதுக்கெல்லாம் கொஞ்சம் அனித்தியம் அப்படிங்கறது நித்தியம்ங்கிறதுக்கெல்லாம் கொஞ்சம் சீரியஸா யோசிக்கணும். இதுல கர்மா, புண்ணியம், ராகத்வேஷம்னு ஒண்ணு சொன்னீங்க. ராகத்வேஷம் 2 இது கொடுக்கும் நமக்கு. ராகம் அட்டாச்மெண்ட், துவேஷம்னா அது ஒரு வெறுப்பு மாதிரி. அதுல புண்ணியம் அப்படின்னு ஒண்ணு சொன்னீங்க. புண்ணிய கர்மானால புண்ணியம் வரும். புண்ணியம் 2 விதமா நமக்கு வரும். போகங்களை அனுபவிக்கும் இதுவும் வரும். வேதாந்தத்தை நோக்கியும் நம்மள திருப்போம். அது வேதாந்தத்தை நோக்கி திருப்பத்துல நம்ம யாரையும் நம்மளா ஸ்டாப் பண்ணக்கூடாது. அது ஆராய்தல் சத் சங்கம் மூலமா நமக்கு வேதாந்தத்தை நோக்கி அதை திருப்போம். நம்ம யாரையும் ஸ்டாப் பண்ணக்கூடாதுங்கிறதுக்கு ரீசன் அந்த சோல் இஸ் நாட் சோல் போன ஜென்ம தொடர்பா கூட இருக்கலாம். அது அப்பவே கொஞ்சம் ரியலைஸ் ஆயிருக்கலாம். அது பாக்கி இப்போ நமக்கு இந்த ஜென்மத்துல வரைச்சு அந்த சோலுக்கு சட்டுன்னு ரியலைசேஷன் வர சான்ஸ் இருக்கு. ஸோ யாராவது நான் இதை ரியலைஸ் பண்றேன், இதுக்கு முக்தி அடையறதுக்கு நான் அந்த ஆராயறேன், பிரம்மம்னா என்னன்னு எனக்கு பகுத்தறியணும், நான் வரணும் கிளாஸ்க்கு அப்படின்னு யாராவது சொன்னா நம்மளா அந்த அந்த யோகத்தை தடுக்கவே கூடாது. கர்ம யோகம் நீங்க மெயினா போன கிளாஸ் பேசினது கர்மயோகம். யோகம்ங்கிறது ஈஸ்வரார்ப்பணம்ல இருந்து ஆரம்பிச்சீங்க. எல்லாமே ஈஸ்வரனால கொடுத்த வேலையா நம்ம பார்த்து நம்ம எல்லாத்தையும் எடுத்து பண்ணணும். எதுக்குமே நம்ம அந்த வேலையுமே அந்த கர்மாவா செய்யணுமே தவிர நம்ம ஒரு பலனை எதிர்பார்த்து செய்யக்கூடாது. நாம் அந்த வேலையை செய்யறதோடு நிறுத்திக்கணும். அதாவது அந்த ஈஸ்வரன் நமக்கு அந்த வேலையை கொடுத்துருக்கார். அதை நம்ம நல்ல இதோட அட்டாச்மெண்டோட, அதாவது அதுல அட்டாச்மெண்ட் இருக்கக்கூடாது, வேலையில கிரமமா செய்யணுமே தவிர அதுல வர பலனையோ இதையோ எதிர்பார்க்க கூடவே கூடாது. அந்த கடமையை செய்யறதுக்கு 4 ஆசிரமங்கள் வேற சொன்னீங்க. பிரம்மச்சரியம், கிரகஸ்தாசிரமம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம். நம்ம யூஸ்வலா பழைய காலத்துல எல்லாம் குருகுலம் அப்படின்னு இருக்கும். சோ எல்லாம் பிரம்மச்சரியம்னா இப்ப குருகுலம்லயே போய் சேர்ந்து அங்கேருந்து குருவோட இருந்துட்டே அவ கத்துப்பா. அது ஏன் கத்துக்கிறான்னா அவளுக்கு அந்த ஈகோ ஷெட் ஆயிடும். சோ அப்படியே அவ
அவளுடைய டிராவல் பண்ணி கொண்டு கத்துட்டு அதுக்கப்புறம் அவ கிரகஸ்தாசிரமம் வருவா. ஏன்னா இப்போ இந்த காலத்துல கிரகஸ்தாசிரமம் தான் இருக்கு. கிரகஸ்தாசிரமம் குருகுலம்னு ஒன்றும் கிடையாது. ஸோ ஸ்ட்ரெயிட்டாவே எல்லாம் நம்ம ஆத்துல இருந்தே எல்லாம் நமக்கு பண்ண வேண்டிய கர்மா எல்லாம் வந்து ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் இப்போ ஒரு பேரண்ட்ஸா இருந்தோம்னா, அப்பா அம்மாவா இருந்தோம்னா, குழந்தைங்க எல்லாம் பார்த்து வளர்த்து அது செட்டில் ஆகிற வரைக்கும் தான் நம்ம கர்மா. அதுக்கு மேல அவளை வந்து அவளா கூப்பிடுற வரைக்கும் நம்மளா போய் எதுவும் பண்ணவே கூடாது. கிரகஸ்தாசிரமம்ல இருந்துட்டே நம்ம வந்து சந்நியாசம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம் அந்த லெவலுக்கு போகணுங்கிறது தான் இதோட தாத்பரியம். அதாவது கிரகஸ்தாசிரமம்ல இருந்துட்டு டிட்டாச்மெண்ட் வித்தவுட் அட்டாச்மெண்ட், அந்த மாதிரி ஸ்லோவா நம்ம காரியமெல்லாம் வேணுங்கிறதெல்லாம் பண்ணணும். பட் அதுல அட்டாச் ஆகக்கூடாது. எல்லாம் ஈஸ்வரார்ப்பணமா கர்மயோகமா பண்ணா நமக்கு அதுல வர பலனும் வந்து அதோட வர பலனும் வராது. அதுக்கு நீங்க 3 தியாகங்கள் சொன்னேன். கர்த்தத்துவ புத்தி தியாகம், அது வந்து கர்மம் பண்றவாதான் நான் பண்றேன் அப்படிங்கறத அந்த மாதிரி ஒரு தாட்டே இருக்கக்கூடாது. அது ஈஸ்வரார்ப்பணமா தான் பண்ணணும். 3வது மமதா தியாகம், என்னோடது நான் பண்றேன் என்னோடது அப்படின்னு இருக்கவே கூடாது. அது மமதா தியாகம். 3வது பல தியாகம், பலனையும் நம்ம அதுலேருந்து வர பலன், அது வந்து பாசிட்டிவா இருக்கலாம், நெகட்டிவா இருக்கலாம். அது எதுவா இருந்தாலும் நம்ம வந்து பலனையும் தியாகம் பண்றதாதான் இருக்கணும். அந்த நம்ம அந்த கர்மாக்கே அதிகாரி இல்லைங்கிறது போது நம்ம வந்து அந்த பலத்துக்கும் அதிகாரம் நமக்கு கிடையாது. அது வந்து திரிவித கர்ம பலன் அப்படின்னு 3 தியாகமும் பண்ணாதவனுக்கு தான் 3 பலன்கள். அது அனிஷ்டம், நிஷ்டம், மிஸ்ரம்னு 3 தியாகமும் ஆமா செய்யவர் தான் சன்னியாசிங்கிறவர். அவருக்கு தான் வந்து அந்த 3 பலன்களுமே வராது. நாம் எப்போதும் 3 தியாகங்களையும் செஞ்சா 3 பலன்களையும் தவிர்க்கலாம். கர்மயோகமாக தான் எல்லா காரியமும் செய்ய வேண்டும். நிஷ்காமிய கர்மமா செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் நீங்க சொன்னீங்க. ராகம் துவேஷம் விட்டுட்டு பண்ணாதான் உங்களுக்கு வந்து அந்த கர்ம பலன் கர்மால இருந்து வர பலன் அட்டாச் ஆகாது. ராகம்ங்கிறது ரஜஸ் குணமை இன்க்ரீஸ் பண்ணும், துவேஷம் வந்து தமஸ் குணமை இன்க்ரீஸ் பண்ணும். நமக்கு ரெண்டுமே வேண்டாம். சத்துவமும் இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது, போக போக சத்துவமும் குறையணும், சமநிலைக்கு வரணும் தான் நீங்க சொன்னீங்க. அது வந்து நம்ம எப்பவுமே சமத்துவ புத்தி, சமத்துவ பாவத்துலதான் இருக்கணும். எதையுமே நம்ம வந்து மனசுல ஏத்துக்க கூடாது. ஹாப்பினஸ்ஸா இருந்தாலும் சரி, சேட்னஸ் இருந்தாலும் சரி, ஈஸ்வரார்ப்பணம்னால நமக்கு ஹாப்பினஸ் ஏதாவது கொடுத்தாருன்னா அது வந்து அவருக்கே சமர்ப்பிச்சுடு. அது நெகட்டிவா ஏதாவது கொடுத்தாருன்னா அது வந்து பிரசாதமா எடுத்துக்கணும். மோர் இம்பார்ட்டன்ட்லி இது எல்லாத்துக்குமே கிராட்டிடியூட் தான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொன்னேன். அதாவது நம்ம இந்த தேதியில இப்படி இருக்கோம் அப்படின்னா எல்லாத்துக்குமே ஒரு கிராட்டிடியூட். அவருக்கு எழுந்த உடனே காத்தால ஒரு நமஸ்காரம் பண்ணி ஈஸ்வரனுக்கு எல்லாம் இன்னி நிலைமையில நான் இப்படி இருக்கிறதுக்கு தேங்க்யூ, எல்லாத்துக்குமே தேங்க்யூ சொல்றது ரொம்ப ரொம்ப உத்தமமான விஷயம் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் இந்த மாதிரி கர்மயோகமாக எல்லா வேலையும் செஞ்சா அவனுக்கு தாமரை இலை தண்ணீர் போல எதுவுமே ஒட்டாது அப்படின்னு கிருஷ்ணர் எல்லாத்தையும் சங்கம் சொல்றார் அப்படின்னு கூட சொன்னேன். அப்புறம் வந்து இதுல மனசுத்தி கிடைக்கும் நமக்கு. கர்மயோகமாக முழுசுமா பண்ணா அது நமக்கு மனசாந்தி, மனசுத்தி கிடைக்கும். அதுதான் நம்ம பார்க்கப்பட வேண்டியது. ஐ திங்க் ஐ ஹவ் கவர்ட் எவ்ரிதிங். அது நிலையானது என்பதை நோக்கி தான் நம்ம போனோம். எதுவுமே வந்து நிலையற்றது அனித்தியம்னு தெரியறச்சு. பட் நிலையானதுன்னு ஒண்ணு இருந்தாதான் நம்ம நிலையற்றதுங்கிறத புரிஞ்சுட்டு தான் நிலையானதுக்கு போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க அந்த கரண்ட் சொன்னீங்க, அப்புறம் வந்து அந்த ரயில்வே ட்ராக் சொன்னேன். அது ரயில்வே ட்ராக் இருந்தாதான் நீங்க ட்ரெயின் போக முடியும்னு, கரண்ட் இருந்தாதான் ஆல் தி எக்யூப்மெண்ட்ஸ், அந்த டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் இதெல்லாம் ஓடும்னு சொன்னீங்க. ஸோ ஒரு நிலையற்றதுன்னு இருந்தா ஒரு நிலையானதை சார்ந்து இருக்கும். நம்ம அந்த நிலையானதை தான் சார்ந்து போகணும். நிலையற்றதை கொஞ்சம் ஸ்லோவா விட்டுட்டு we should go towards நிலையானதுன்னு சொன்னீங்க. அடுத்தது வைராகியம் பத்தி பேச ஆரம்பிச்சேன். நம்ம எல்லாமே நம்ம பிறப்பே வாசனா பேஸ்ட்ன்னு சொன்னீங்க. வாசனானா அந்த பழைய
கர்மானால வர இதனாலதான் நம்ம பிறப்போடவே அதுவும் வரும். அதை பேஸ் பண்ணிதான் நமக்கு பிறவியே அப்படின்னு சொன்னேன். நீங்க சொன்னதுல நீங்க சத்துவத்தை சத்துவமும் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அதாவது சத்துவத்தை நோக்கி தான் போகணும். இப்போ நமக்கு சத்துவத்தை இம்ப்ரூவ் பண்றதுல தான் நம்மளோடது இருக்கணும். நான் சொல்றது ஃபைனல் ஸ்டேஜ் சத்துவத்தையும் விடணுங்கிறது. அப்புறம் இன்னொன்னு நீங்க கூட்டாதான் போகணும் அப்படிங்கிறேன். கூட்டமும் போகக்கூடாதுங்கிறது தான் என் பாயிண்ட். ஸோ அதுவும் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ 2 கரெக்ஷன் தான். எனக்கு தெரிஞ்சு நீங்க எல்லாமே கவர் பண்ணிட்டேன். சரி, லாஸ்ட் கிளாஸ் எக்ஸசைஸ் பண்ணினேடா. 2 எக்ஸசைஸ் கொடுத்துருந்தேன். இல்ல ஒன்னு தேங்க்ஸ் சொல்றது, கிராட்டிடியூட் எக்ஸ்பிரஸ் பண்றது தானே ஃபார் எவ்ரிதிங். அது ஐ அம் இன் ஹேபிட் ஆஃப் டூயிங் ராத்திரில பண்றது பழக்கம். சோ அதை கண்டினியூ பண்ணிட்டு அது நான் சொல்றேன். சரி, இன்னொன்னு கர்த்தத்துவ புத்தி தியாகம். எதுவுமே எதுவுமே எந்த இல்ல, நான் எதுவுமே செய்யல, நான் இது பண்ணல அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் பண்ணும். ஆஹ் மமதா தியாக, எதுவுமே என்னோடது இல்ல, நான் இந்த இது செஞ்சேன், இது சரியா வந்திருக்கோ வரலையோ அதோட ஃப்ரூட்டை நம்ம எடுத்துக்க வேண்டாம். அந்த ஃப்ரூட்டை இப்போ நல்லதா பாசிட்டிவா வந்ததுன்னா அது கிராட்டிடியூடா இது பண்ணணும், நெகட்டிவா வந்ததுன்னா அது பிரசாதமா எடுத்துக்கணும்னு சொன்னீங்க. அது அப்புறம் எவ்ரி மார்னிங் எந்திருக்கும் போது தேங்க் பண்ண சொன்னீங்க. தட் ஆல்சோ அதுவும் பண்ணிடணும். எவ்ரி மார்னிங் எழுதும்போது எல்லாத்துக்குமே தேங்க்ஸ் பண்ணினேன். எஸ், பண்ணினேன். எவ்ரி மார்னிங் எந்திருக்கும் போது ஐ ஹவ் காட் அ குட் ஃபேமிலி, எல்லாத்துக்குமே காடுக்கு தேங்க் பண்ணேன். எனக்கு நல்ல ஒரு குரு கிடைச்சதுக்கும் நல்ல ஒரு ஃபேமிலி கிடைச்சதுக்கும் எல்லாத்துக்குமே தேங்க் பண்ணினேன். அண்ட் நான் எது பண்ணினாலும் கடவுள் எனக்கு பண்ண சொல்லியிருக்கார், கடவுள் நம்ம மூலமா பண்ண வைக்கிறாருங்கிற ஒரு புத்தியில பண்ணினேன். எல்லாமே அக்செப்ட் பண்ண முடிஞ்சது. ஒன்லி ஒன் திங் என்னன்னா, நம்ம பண்ணிடுறோம், நம்ம அக்செப்ட் பண்ணிடுறோம். சரி, எது வந்தாலும் நம்ம மனசுல எடுத்துக்க கூடாது, எதுவுமே நம்ம மைண்ட்ல நினைச்சுக்க கூடாது, நம்ம பண்ண வேண்டிய டியூட்டி நம்மளோடதுன்னு பண்ணிடுறோம். அதோட பலனும் எதுவா இருந்தாலும் we ready to. பட் சம்டைம்ஸ் ஏதாவது ஒரு வார்த்தை வரும்போது அது ஆஹா நம்ம பண்ணோமேங்கிற எண்ணம் போச்சு. பட் ஐ கேம் பேக் அகைன். சரி, நம்ம அது யோசிக்க கூடாது, இது நம்ம ஒரு என்ன சொல்றது, பிரசாதமா எடுத்துக்கணும். நெகட்டிவா இருந்தாலும் சரி, பாசிட்டிவா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணுங்கிற இது கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஒரு இது பாயிண்ட் கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. பட் ட்ரைங் டு ரீச் இட். ஸோ இந்த எக்ஸசைஸ் நாட் ஓன்லி ஃபார் திஸ் வீக் அலோன், லாஸ்ட் வீக் அலோன். ஸோ எல்லா நாளுமே இந்த திங்கிங்ல தான் நம்ம பண்ணணும். எந்த காரியம் பண்ணாலும் ஒரு கிராட்டிடியூட் கர்ம யோகமா பண்ணணும். அந்த 3 தியாகங்களை ஞாபகம் வச்சுக்கணும். அது மாதிரி கிராட்டிடியூடை எப்பவும் ஞாபகம் வச்சுக்கணும். மார்னிங் பண்றதோட சரின்னு இல்லை, எப்போ எப்போ நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதோ, எப்போ என்ன நடந்தாலும் சரி, ஒரு தேங்க்ஸ் மெசேஜ் போட்டுட்டே இருக்கணும். ஸோ இது நீங்க எப்பவுமே ஃபாலோ பண்ணுங்க. இப்போ அந்த புக் எடுத்துக்கோங்க, கொஞ்சம் சாண்டிங் பண்ணிட்டு கிளாஸ்க்கு போலாம். வாசுதேவேந்திர யோகீந்திரம் நத்வா ஞானப்ரதம் குரும் வாசுதேவேந்திர யோகீந்திரம் நத்வா ஞானப்ரதம் குரும் வாசுதேவேந்திர யோகீந்திரம் நத்வா ஞானப்ரதம் குரும் முமுக்ஷூணாம் ஹிதார்த்தாய தத்வபோதோ விதீயதே முமுக்ஷூணாம் ஹிதார்த்தாய தத்வபோதோபிதீயதே முமுக்ஷூணாம் ஹிதார்த்தாய போதோபிதீயதே. சாதன சதுஷ்டய சம்பன்னாதிகாரிணாம் மோக்ஷ சாதன பூதம் தத்துவ விவேக பிரகாரம் வக்ஷ்யாமஹ. சாதன சதுஷ்டய சம்பன்ன அதிகாரிணாம் மோக்ஷ சாதன பூதம் தத்துவ விவேக் பிரகாரம் வக்ஷயாமஹ. சாதன சதுஷ்டய சம்பன்ன அதிகாரிணாம் மோக்ஷ சாதன பூதம் தத்துவ விவேக பிரகாரம் வக்ஷயாமஹ. சாதன சதுஷ்டயம் கிம் साधनचतुष्टयं किं साधनचतुष्टयं किं नित्यानित्यवस्तु विवेकः इहाफलभोगविरागः शमादिषट्कसम्पत्तिः मुमुक्षुत्वं चेति.
नित्यानित्यवस्तुविवेकः इहामुत्रार्थफलभोगविरागः षट्कसम्पत्तिः मुमुक्षुत्वं चेति नित्यानित्यवस्तुविवेकः इहामुत्रार्थफलभोगविरागः समाधिषट्कसम्पत्तिः मुमुक्षुत्वं चेति नित्यानित्यवस्तुविवेकः कः नित्यानित्यवस्तुविवेकः कः नित्यानित्यवस्तुविवेकः कः नित्यवस्त्वेकं ब्रह्म तद्व्यतिरिक्तं सर्वमनित्यम् अयमेव नित्यानित्यवस्तुविवेकः नित्यवस्त्वेकं ब्रह्म तद्व्यतिरिक्तं सर्वमनित्यम् अयमेव नित्यानित्यवस्तुविवेकः नित्यवस्त्वेकं ब्रह्म तद्व्यतिरिक्तं सर्वमनित्यम् अयमेव नित्यानित्यवस्तुविवेकः विरागः कः विरागः कः विरागः कः इह स्वर्गभोगेषु इच्छाराहित्यम् इह स्वर्गभोगेषु इच्छारादित्यम् इह स्वर्गभोगेषु इच्छारादित्यम् ஸோ நம்ம இது வரைக்கும் புருஷார்த்தம்னா என்னன்னு பார்த்தோம். அந்த சான்ஸ் வந்து ஒன்லி மனுஷ பிறவிக்கு தான், மிருகங்களுக்கு கிடையாது அப்படிங்கிறத பார்த்தோம். அந்த சான்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். அந்த சான்ஸை யூஸ் பண்ணலைன்னா பாரதி சொல்ற மாதிரி தான், நல்லதோர் வேலை செய்தே நலங்கட பொழுதியில் எரிவதுண்டோ அப்படிங்கிற மாதிரி நம்மளோட இந்த பிறப்பை வேஸ்ட் ஆயிடும். ஸோ அதனால நம்ம அந்த ஆத்ம முன்னேற்றத்தை நோக்கி வரணும். அந்த சான்ஸ் நமக்கு மட்டும்தான் இருக்கு. ஸோ அப்புறம் அதுக்கு வரும்போது என்னென்ன தடைகள்னு பார்த்தோம். 3 தடையை பத்தி பார்த்தோம். அதுக்கப்புறம் மங்களாச்சரணம், அதுக்கப்புறம் சாதன சதுஷ்டயம்னா என்னன்னு கேட்கிறார். அப்ப சாதன சதுஷ்டயம்னா ஒரு 4 பாயிண்ட் சொல்றார் குரு. நித்திய வஸ்து விவேகம் அதெல்லாம் பத்தி நம்ம பார்த்தோம். ஸோ எனக்கு எப்படி வரும் அந்த நித்திய வஸ்து விவேகம் அப்படிங்கறது டெஃபினேஷன், அதோட எக்ஸ்பிளனேஷன் பார்த்தோம். அதுக்கப்புறம் உபாயம், எனக்கு எப்படி எந்த வழியில வரும் அப்படின்னா அதுக்குதான் நம்ம வந்து ஸ்ருதி அண்ட் யுக்தின்னு பார்த்தோம். ஸ்ருதினா அந்த வேதங்கள், சாஸ்திரங்கள், இல்ல குரு மூலமா வருது, ஒரு சத் சங்கம் மூலமா வருது, இதெல்லாம் அந்த ஸ்ருதினும். அதுக்கப்புறம் யுக்தின்னு சொன்னா லாஜிக். இதுக்கு பேரு பிரமாணம்னு பேரு. பிரமாணா அறிவு, பிரமாம் பிரதி நயதீதி பிரமாணம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம பிரமாவை நோக்கி நம்மளை இழுத்துன்னு போறது இல்லையா, அதுக்கு பேர் பிரமாணம். அதுதான் எப்படி நமக்கு இது கிடைக்கிறது. ஸோ இதுல வந்து நீங்க பார்த்தீங்கன்னா பிரமாணம்னா என்னன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ ஒரு பூ இருக்கு அப்படின்னா அதை நான் கண்ணால பாக்குறேன். பார்க்கும் போது எனக்கு அதோட ஷேப் தெரியறது, கலர் தெரியறது. அப்போ அது எனக்கு அதை பத்தின ஒரு அறிவு உள்ள போறது இல்ல. ஸோ அந்த அறிவுக்கு காரணமா இருக்கிறது கண்ணு. அப்ப இந்த இடத்துல கண்ணு ஒரு பிரமாணம், இந்த இந்திரியம் சக்ஷுர் இந்திரியம்னு சொல்லுவோம். அது மாதிரி இப்போ ஒரு நான் பாட்டு கேட்கிறேன்னா அந்த காது அங்க பிரமாணம். பட் இந்த அறிவுக்கு என்ன பிரமாணம்னா அதுதான் ஸ்ருதியும் லாஜிக், அதாவது யுக்தி அப்படிங்கிறது. ஸோ நம்மளோட சாஸ்திரம் மூலமா வரலாம், இல்லைன்னா நாம நம்ம லைஃபை எப்ப திரும்பி பார்க்கிறோமோ, திரும்பி பார்த்து ஆராயும் போதுதான் இந்த அறிவு வரும். அனுபவத்தினால மட்டுமே வராது. அனுபவம் நிறைய பேருக்கு இருக்கு, ஆனா இந்த அறிவு வந்த மாதிரி நமக்கு தெரியல. ஸோ இந்த அறிவு அனுபவத்தினால மட்டும் இல்ல, அனுபவத்தை ஆராயும் போது அதுதான் யுக்தி. ஸோ அதை பத்தி பார்த்தோம். அதுல வந்து நித்திய அறிவுக்கு 4 தோஷங்களை பத்தி பார்த்தோம். இப்போ கர்மா பண்றோம், ஏதோ ஒரு செயல் செய்யறோம், கர்ம பலம் வருது, கர்ம என்ன பலனோ அது வருது. அந்த கர்ம பலன்ல 2 டைப் இருக்கு, திருஷ்டம் அதிருஷ்டம். ஸோ திருஷ்டமாவும் இருக்கலாம் அந்த பலன், அதிருஷ்டமாவும் இருக்கலாம். அந்த திருஷ்டம்ல பாவமும் இருக்கலாம், புண்ணியமும் இருக்கலாம், அந்த கர்மாவை பொறுத்து. ஸோ திருஷ்டம்னா என்னன்னா அந்த பிறவியிலேயே நம்ம கண்ணு முன்னால பாக்குறது. இப்ப நம்ம சொல்லுவோம் இல்லையா, அவன் வந்து எவ்வளோ கெடுதல் பண்றான் ஆனா நல்லா இருக்கானே அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ அந்த பிறவியிலேயே நம்ம வந்து கர்ம பலனை பார்க்கல, அது அதிருஷ்டம். அப்போ இது வந்து போன பிறவியோட பலனை அனுபவிக்கிறான்னு அர்த்தம். இப்ப சில பேருக்கு சொல்லுவோம், அவன் அப்படி பண்ணான்ல அதுக்குதான் இப்ப அனுபவிக்கிறான் போல இருக்கு அப்படின்னு சொல்லுவோம்ல, அது திருஷ்டம். ஸோ நம்ம இருக்கும் போதே நம்ம கண்ணு முன்னால, நம்ம இது மற்றவாளுக்கும் இல்லை நமக்கும், ஸோ நம்ம அனுபவிக்கிறோம்னா அது திருஷ்டமா இருக்குன்னு அர்த்தம். இல்ல சில இது நம்மளே சொல்லுவோம், ஐயோ எனக்கு எப்படி வந்ததுன்னே தெரியாது, இதெல்லாம் அதிருஷ்டம்.
ஸோ திருஷ்டம் அதிருஷ்டம், திருஷ்டத்துக்கு கீழே பாபமும் உண்டு புண்ணியமும் உண்டு, அதே மாதிரி அதிருஷ்டத்துக்கு கீழே பாபமும் உண்டு புண்ணியமும் உண்டு. இந்த திருஷ்டம் இகலோக பிராப்தின்னு சொல்றோம் இல்லையா, அது பாவமா இருக்கட்டும் புண்ணியமா இருக்கட்டும், இது பேரு ஐஹிகம்னு பேரு சாஸ்திரத்துல. ஸோ ஐஹிகம்னா இகலோகத்துல நம்ம அனுபவிக்க கூடியது திருஷ்டமா. இன்னொன்னு அதிருஷ்டம், அது ஆமுஷ்மிகம், ஏன்னா அமுத்திர பலன், வேற உலகங்கள்ல அனுபவிக்கிற ஒரு பலனை கொடுக்கறதுனால, இல்ல மறுபிறவியில. சோ இதுக்கு வந்து அமுத்திரார்த்தமா கொடுக்கறதுனால இதுக்கு ஆமுஷ்மிகம்னு பேரு. சோ ஐஹிகமா இருக்கலாம், இல்ல ஆமுஷ்மிகமா இருக்கலாம். இதுதான் வந்து நம்ம ஒரு செயல் செய்யும் போது நமக்கு கிடைக்கிறது. அப்ப நம்ம செயல் செய்யறோம், அதுல நமக்கு ராகத்வேஷங்கள் இருக்கு, அட்டாச்மெண்ட் விருப்பு வெறுப்பு இருக்கு. இந்த விருப்பு வெறுப்போட பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, ரஜஸ் இன்க்ரீஸ் ஆகும், தமஸ் இன்க்ரீஸ் ஆகும், சத்துவம் குறையும். ஸோ சத்துவம் குறையும், கர்ம பலன் ஏதோ ஒன்று கிடைக்கும், பாவமோ புண்ணியமோ. இந்த பாவம் இல்ல புண்ணியத்தை நம்ம வந்து வச்சுதான் வாசனா நமக்கு செட் ஆகுது. ஸோ இந்த வாசனாவை பேஸ் பண்ணி நெக்ஸ்ட் ஜென்மத்துக்கு நம்ம ரெடியாகும், நெக்ஸ்ட் பிறவி கிடைக்கிறது. அதுல என்ன சரீரம் கிடைக்கிறதோ அதை பொறுத்து நம்ம லைஃப் வருது, திருப்பி கர்ம பலன் இங்கதான் சுத்தின்னு இருக்கோம். ஆனா ஒரு ஸ்டேஜ்ல நம்மளோட புண்ணிய பலன் வந்து போகத்தையும் கொடுக்கும், இன்னொன்னு சாஸ்திரம் பக்கம் நம்மளை இழுத்துன்னு போகும், இந்த அறிவை கொடுக்கும். ஸோ அதுக்கும் புண்ணிய பலன் தான்னு பார்த்தோம். இந்த நாலேஜ் உள்ள வாங்கும்போது நம்ம அதே கர்மத்தை கர்ம யோகமா பண்ண ஆரம்பிச்சிடுறோம். ஸோ அந்த 3 தியாகத்தை மனசுல வச்சுட்டு கர்ம யோகமா நம்ம பண்ண 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 என்ன ஆகும், ராகத்வேஷங்கள் வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ ராகத்வேஷம் குறையும் போது சத்துவம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ரஜஸும் தமஸும் குறைய ஆரம்பிக்கும். அப்ப அந்த கர்ம பலன்கிறது நம்மளை ஒட்டாது. அது பாவமா இருக்கட்டும் புண்ணியமா இருக்கட்டும், எப்ப ஒட்டாது, அந்த கர்மத்தை நம்ம கர்ம யோகமா பண்ணும்போதுதான். ஸோ நிஷ்காமிய, அந்த பாவம் தான் முக்கியம், அதே செயல்தான். ஆனா நிஷ்காமிய கர்மமா, ஒரு ஈஸ்வரார்ப்பணமா, அதுக்கு சரணாகதியா அவங்கிட்ட விட்டுட்டு நம்ம ஒரு காரியத்தை பண்ணும்போது கிராட்டிடியூடோட பண்ணணும். அதாவது முழு மனசோட பண்ணணும். நீ இதை தருவியா மாட்டியா, இந்த சந்தேகம் அதெல்லாம் இருக்கக்கூடாது. முழு மனசோட நம்ம பண்ணும்போது ஈஸ்வரன்ட்ட தான் எல்லா கண்ட்ரோலும் இருக்கு, என்கிட்ட கண்ட்ரோலே கிடையாது அப்படிங்கிற மனபாவத்துல அவனுக்கு ஒரு சரண்டர் பாவத்தோட நம்ம ஒரு காரியம் பண்ணும்போது, இதுல எனக்கு எந்த பாவமும் வேண்டாம் புண்ணியமும் வேண்டாம் அப்படிங்கிற ஒரு பாவத்துல பண்ணும்போது நமக்கு இதெல்லாம் நடக்கிறது. ராகத்வேஷங்கள் வந்து குறையிறது. ஸோ நமக்கு சத்துவம் இன்க்ரீஸ் ஆகுது. சத்துவம் இன்க்ரீஸ் ஆக ஆகதான் நமக்கு அந்த சமாதானம்ங்கிறது கிடைக்கும், அதாவது சமத்துவம். சமத்துவம் யோக உச்சியத்தைன்னு கிருஷ்ணர் சொல்றார் இல்லையா. ஸோ சமத்துவ பாவம், நம்ம வந்து ஒரு சந்தோஷம் வந்தாலும் ஏறி குதிக்க மாட்டோம், இல்ல ஒரு துன்பம் வந்தாலும் ரொம்ப தோண்டலாம் போக மாட்டோம். ஸோ அந்த ஒரு புரிதல் வந்துடும். அப்ப மனசுக்கு ஒரு சாந்தி வரும். இந்த சாந்தி வந்து நம்ம என்ன வேலையை பண்றோமோ நிஷ்காமியமா அதுல ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் கொடுக்கும். ஸோ ஒரு செயல் செய்யும் போது நம்ம வந்து ஒரு அட்டாச்மெண்ட் இல்லாம, அதாவது ஒரு என்ன சொல்றது, இது இந்த பலனை கொடுக்கும் அப்படின்னு நினைக்க கூடாது. இன்னொன்னு ஈஸ்வராபரமாவும் பண்ணணும், நிஷ்காமியமா பண்ணணும். அந்த செயலை அதுக்காக மட்டுமே பண்ணணும் இல்லையா. யுத்தாய யுஜஸ்வ அப்படிங்கிற மாதிரி, யுத்தத்துக்காக நீ யுத்தம் பண்ணு, அதோட பலனை பார்க்காதங்கிற மாதிரி நம்மளும் அந்த செயலை அந்த செயலுக்காக மட்டுமே பண்ணணும், பலனை பார்க்க கூடாது. ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ விராகஹானா என்ன சொல்றாருன்னா டெக்ஸ்ட்ல, விராகஹா கஹா இஹ ஸ்வர்கபோகேஷு இச்சாராகித்யம். ஸோ இஹனா என்ன, இங்க இந்த உலகத்துல. ஸோ இந்த உலகத்திலையும் போகம் கிடைக்கிறது, அந்த போகத்தை நோக்கி அந்த சுகம் கிடைக்கிறது, சுகம் கிடைக்கிறதுன்ட்டு தான் நம்ம போயின்னு இருக்கோம் அது பின்னாடி. ஸோ இக போகங்கள், இன்னொன்னு அமுத்திர போகங்கள். ஸோ அமுத்திர அர்த்தம், அதாவது வேற லோகத்துக்கு நம்ம சரீரத்தை விட்டப்புறம் நம்ம போகும்போது அங்க சில இந்த புண்ணிய பலனால நம்ம அனுபவிக்கிறோம்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பேர் சொல்லுவா, சொர்க்கத்துக்கு போகணும். ஏன் சொர்க்கத்துக்கு போகணும்னா அங்க வந்து இது ஏதோ ஒரு தப்பான கான்செப்ட் எல்லா மதத்திலையும் வச்சுட்டு இருக்கா, அது என்னன்னு தெரியல. சொர்க்கத்துக்கு போனாக்க அங்க வந்து நல்லா என்ஜாய் பண்ணலாம், நிறைய ஸ்திரீகள் இருப்பா, வந்து ரம்பை ஊர்வசி எல்லாம் டான்ஸ் ஆடுவா. இங்க உள்ள டான்ஸை பார்த்தாதான் அங்க போயும் பார்க்கலாம். ஸோ இங்க வந்து நமக்கு என்ன சொல்றது, ஆயுஸ் இருக்கு, ஒரு லிமிட்டேஷன்ஸ்குள்ள இருக்கும். ஒரு லிமிட்டேஷன், கண்ணை கொட்டுவோம், கண்ணை கொட்ட மாட்டா, நமக்கு வந்து ரோகங்கள் வரும், வியாதிகள். அங்க வியாதி கிடையாது. ஸோ நிம்மதியா நம்ம பார்க்கலாம். இங்க 1 கிலோ ஸ்வீட்டை வந்து ஒரு சுகர் பேஷண்ட் சாப்பிட முடியாது, அங்க சாப்பிடலாம். இந்த மாதிரி ஒரு போகங்கள்ல நோக்கி தான் நம்ம போயிட்டு இருக்கோம். இதை பண்ணா எனக்கு சொர்க்கம் கிடைக்கும், சொர்க்கம் போனா நான் சுகப்படலாம். ஸோ இந்த சுகம், அதை தான் அவர் சொல்றார்.
ஆக இக சொர்க்க போகேஷு, சொர்க்கத்துல போய் நீ போகம் அனுபவிக்கணும்னு ஒரு தாட் இருக்கே, அந்த தாட்டையும் அதையும் விட்டுடு. அதுல உள்ள இச்சானா ஆசை, ஆசைய ராகித்யம், அந்த ஆசை இல்லா தன்மை, அதுதான் விராகஹா அப்படின்னு சொல்றாரு. விராகஹானா என்னன்னா சான்ஸ்கிரிட்ல விகதஹா ராகஹா விராகஹாமோ, அதாவது ராகம்னா அட்டாச்மெண்ட், விகதஹா ராகஹா ஸோ அட்டாச்மெண்ட் இல்லாதது, அதுதான் விராகம். இந்த விராகத்தோட பாவம் தான் வைராக்கியம். எப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்றோம், ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்றோம் இல்லையா, அது பாவம். அந்த மாதிரி இந்த விராகசிய பாவகா தான் வைராக்கியம்னு சொல்றோம். ஸோ வைராக்கியம்னா என்ன, அடுத்த கொஸ்டின். ஸோ வைராக்கியம்னா என்னன்னா, வெளியில நம்ம நிறைய பொருட்கள் பார்க்குறோம், ஒவ்வொரு பொருளும் எனக்கு இது சுகம் கிடைக்கும், அது சுகம் கொடுக்கும், இந்த சுகம் கொடுக்கும்னு அதை நோக்கி நம்ம போறோம் இல்லையா. அந்த சுகம் கொடுக்கும் அப்படின்னு போகாம அதுல விருப்பமின்மை, அதுதான் மெயின், விருப்பமின்மை. சோ விருப்பமின்மை வேற, வெறுப்பு வேற. சோ வெறுப்பு கிடையாது இந்த இடத்துல, விருப்பமின்மை. இப்போ ஒருத்தர் ஸ்வீட்ஸ் கொடுக்குறான்னா அது வெறுக்கிற பாவம் கிடையாது, ஏன்னா அதுக்கும் கர்மா உண்டு, கர்ம பலன். சோ இது வந்து ஒரு அட்டாச்மெண்ட் இல்லாம இருக்கிறது, இது வந்து என்ன சொல்றது, ஒரு விருப்பம் இல்லாம இருக்கிறது, அதுதான் வந்து வைராக்கியம்னு சொல்றோம். சோ அந்த போகத்தை விடுதல், அந்த போகத்துல இருந்து ஒரு விடுதலை, அதுதான் வந்து விராகம்னு சொல்றோம். இப்ப அதுல அவர் என்ன சொல்றாரு பாருங்க, சொர்க்க போகேஷு இச்சாராகித்யம், அந்த போகம் அதை மட்டும் எடுத்துப்போம். இப்ப ஒன்னொன்னா பார்க்கணும் இல்லையா. சோ போகம்னா என்ன, சுகம் இல்லையா, அங்க கிடைக்கிற சுகமோ இல்லை இங்க கிடைக்கிற சுகமோ, ஏதோ ஒண்ணு கர்மபலனால கிடைக்கிற சுகம். சோ இப்ப என் கேள்வி என்னன்னா, சுகம்னா என்ன, யாராவது சொல்லுங்க பாப்போம். சுகம் அப்படின்னா என்ன? சந்தோஷமா இருக்கிறது, இது பண்ணாலும் சந்தோஷமா இருக்கிறது. சந்தோஷமா இருக்கிறது, அது வந்து சுகத்தோட இன்னொரு பர்யாய பதம். சுகம்னா சந்தோஷம். நான் கேட்கிறேன், அந்த சுகம்னா, அந்த சந்தோஷம்னா என்ன? சாட்டிஸ்ஃபை ஃபீலிங் பண்ணிட்டு ஃபீலிங் சாட்டிஸ்ஃபை ஆகுது. சுகமா தூங்கினான்னு சொல்றோம் இல்லையா, சுகமா தூங்கின இன்னைக்கு. சுகமா தூங்குறதுங்கிறது அதோட விளைவு. ஓகே. சுகம்ங்கிறது ஒரு ஃபீலிங், சுகம்ங்கிறது ஒரு ஃபீலிங், அதுதான் கரெக்டான ஆன்சர். அது ஒரு உணர்வு. சுகம்ங்கிறது நான் சந்தோஷமா இருக்கேன், எனக்கு மனசு நிம்மதியா இருக்கு, இதெல்லாம் சுகம்தான். அந்த சுகம்தான் என்னது, அதுதான் ஒரு ஃபீலிங்ஸ், அதுதான் ஒரு உணர்வு. தமிழ்ல சொல்லணும்னா அது ஒரு உணர்வு, எமோஷன் இல்லையா. சோ இந்த எமோஷன் எது மூலமாலாம் நமக்கு கிடைக்கிறது அப்படின்னா, வெளிப்பொருட்கள், அது சாப்பிட்றதா இருக்கட்டும், சாப்பிட்றதுல என்னென்ன பிடிக்கும்னு வச்சிருக்கோம், அப்புறம் குடிக்கிறதுல காஃபி இது நிறைய ஐட்டம் வச்சிருக்கோம், அதுக்கப்புறம் வெளியில சுத்தி பார்க்கறது, நிறைய ஒரு லிஸ்ட் இருக்கு இதுல நமக்கு. இந்த ஒரு 2 minutes தரேன், இல்ல 1 minute தரேன், 1 minuteலயே நிறைய எழுத முடியும். எல்லாரும் நோட்டு இது வச்சிருக்கேன் இல்லையா, எழுதுங்களேன். உங்களுக்கு என்னென்ன பிடிக்கும், என்னென்ன உங்களுக்கு வந்து சுகம் கிடைக்கிறதுன்னு நீங்க நினைக்கிறீங்க, ஒரு 1 minute. சரியாச்சா? ஆயிடுத்து 1 minute. சரி, இப்போ யாராவது சொல்லுங்க, என்னென்ன உங்க லிஸ்ட்ல இருக்கு, என்னென்ன சுகங்கள் நீங்க சுகம்னு நினைக்கிறது என்னெல்லாம்? குழந்தைகள் சந்தோஷத்துல சுகம் கிடைக்கும். கணவன் மனைவி அந்யோன்யமா இருந்தா அதுல ஒரு சுகம் கிடைக்கும். உங்களுக்கு மட்டும்தான் நான் கேக்குறேன். குழந்தை சண்டை போடாம இருந்தாலே அது ஒரு சுகம் உங்களுக்கு. ஆமா, பக்தியில ஒரு சுகம், தான தர்மத்துல ஒரு சுகம், இருக்கிற சுற்றுலால கோவிலா போறதுல ஒரு சுகம். இதுல வந்து நீங்க வந்து நம்மள ஏதாவது ஜட்ஜ் பண்ணிட போறாளே, நம்ம நல்லதா சொல்லணும் அப்படிலாம் இல்ல. உங்களுக்கு என்ன சாப்பிடுறதுல பிடிக்கிறத கூட நீங்க சொல்லலாம், எது வேணா சொல்லலாம். சுதந்திரமா செயல்படுறது சுகம் ஃபீல் பண்ற பதில். எனக்கு எல்லாத்த விட அதுதான் ப்ரையாரிட்டியா தெரிஞ்சது. எனக்கு வந்து மற்றவர்களுக்கு ஹெல்ப் பண்றதுல ஒரு சுகம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ப்ரேயர் குரூப்ஸ் நிறைய வச்சிருக்கோம், அப்போ அதுல நிறைய பேருக்கு ஒரு நல்ல காரியம் நடக்கச்சு, அது ஒரு சுகம் கிடைக்கிறது. பின்ன அந்த மாதிரி பஜன்ஸ்ல எல்லாம் நிறைய பார்ட்டிசிபேட் பண்ணோம்னு, அது ஒரு சுகம். ஸோ ஐ பார்ட்டிசிபேட் இன் பஜன்ஸ் ஆல்சோ. அண்ட் மோர் அண்ட் மோர் வி ஹேவ் டு கெயின் நாலேஜ் த்ரூ, என்ன சொல்றது, அது இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். மோர் தென் கெய்னிங் நாலேஜ், அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கிறதுல ஒரு சுகம் இருக்கு. ஸோ கொஞ்சம் நான் சிரமிக்கிறேன் அதுல, அது ஒண்ணு. அப்புறம் கொஞ்சம் ஜென்ரலாவே ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டீஸ்ல எங்கேஜ் ஆகிறப்போ ஒரு சுகம் இருக்கு. சரி, கொஞ்ச நாளா காஃபியை நிறுத்தி வச்சிருக்கேன். ஸோ அதனால அதை குடிக்க முடியலங்கிறது ஒரு பெரிய இது.
காஃபி கிவ்ஸ் மீ ப்ளஷர். தூங்கறதுக்கு ரொம்ப பிடிக்கும். சமையல் பண்ணுறதுக்கு பிடிக்கும். இன்டர்நெட் ப்ரௌசிங் அது ரொம்ப இப்போ இப்போ ஒரு பிரேக்ல இருக்கிறதுனால ஐ ஃபீல் லைக் ஐ எம் ஸ்பெண்டிங் அ லாட் ஆஃப் டைம் ஆன் இது ப்ரௌசிங். அது ஐ திங்க் இட்ஸ் ஏபிள் டு நீங்க சொன்ன உடனே எனக்கு அது டக்குன்னு தோணித்து ஐ எம் ஸ்பெண்டிங் அ லாட் ஆஃப் டைம் ஆன் தட்னு. அப்புறம் ஃபுட் சாப்பாடு ரொம்ப பிடிக்கும். என்ன ஸோ இததான் சாப்பாடுனா நிறைய இருக்கு. சாப்பாடுனா லைக் ஜென்ரலி லைக் ஒரு பண்ணி சாப்பிடவும் பிடிக்கும், வெளியில போய் சாப்பிடவும் பிடிக்கும். லைக் இது அதுன்னு இல்லை, பட் தாய் ஃபுட் பிடிக்கும். எல்லாமே லைக் நார்த் இந்தியன் ஃபுட் பிடிக்கும், நம்ம சவுத் இந்தியன் ஃபுட்டும் பிடிக்கும். எது ஃபுட்டே லைக் இன் ஜென்ரல் ஐ ரியலி லவ் ஃபுட். பகினி டீ குடிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும் பகினி. என்ன குடிக்கிறது? டீயா? டீ டீ வந்து ரொம்ப ஃபேவரேட். எப்பவுமே டீ தட் மீன்ஸ் 2 டைம்ஸ் தான் குடிப்பேன். பட் இருந்தாலும் அது குடிச்சிடணும் அப்படிங்கிறது. காஃபி அவ்வளவு அப்புறம் பிடிக்காது. காஃபி பிடிக்காது பகினி. காஃபி பிடிக்காது. அப்புறம் பூஜை பண்றது, பூஜை பண்ணா எனக்கு ஒரு ஹாப்பினஸ், மைண்ட் ரிலாக்ஸா இருக்கும். ப்ரே பண்றது, பூஜை ஸ்லோகம் சொல்றது. அப்புறம் நல்லா தூங்கணும்னு நினைப்பேன். அதுக்கப்புறம் நல்லா வெஜிடபிள் ரைஸ் நல்லா சுட சுட செஞ்சு ரைத்தா வச்சு சாப்பிடணும்னா அவ்வளவு பிடிக்கும் எனக்கு. அதுக்கப்புறம் ஸ்வீட் சாப்பிடணும்னா ரொம்ப இஷ்டம் பகினி. அப்புறம் பாசிட்டிவ் திங்ஸ் ஏதாவது பார்த்தாக்கா, இப்ப வெளியில போனாலும் இந்த ஆன்லைன்ல ஏதாவது பார்த்தனாலும் ஏதாவது ஒரு பாசிட்டிவ் திங்ஸ், இப்ப புத்தர் வாங்குறது அந்த மாதிரி ஏதாவதுன்னா உடனே வாங்கணும் இப்ப இல்லைனாலும் நெக்ஸ்ட் மந்த் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு இது. அதுக்கப்புறம் எங்க கடைங்களுக்கு மோஸ்ட்லி இப்ப டெம்பிள்ஸ்க்கு எல்லாம் எங்கன்னா வெளியில போனோம்னா இப்போ சுத்தி பாக்குற மாதிரி, அப்ப கோயிலுக்கு எல்லாம் போகும்போது பாத்தீங்கன்னா முதல்ல கடையில போயிட்டு எதனா பூஜை ஐட்டம்ஸ் எதுனா இருந்தா இதை வாங்கலாம், அந்த சிலை வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் மணி எப்படி சேவ் பண்ணலாம், என்ன பண்ணலாம் அப்படிங்கறதுல ஒரு ஹாப்பினஸ், இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அப்படின்னு. நம்ம சாம்பிளுக்கு கொஞ்சம் பேர்ட்ட கேட்டோம் இல்லையா? இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஒரு பகினி சொன்னா எனக்கு காஃபி ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னா, இப்போ காஃபி அவளுக்கு சுகம் கொடுக்கறது, இது கொஞ்சம் டீப்பா நம்ம கவனிக்கணும். ஏன்னா இது இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ காஃபி அப்படிங்கிறது அந்த பகினிக்கு ஒரு சுகம் அதுலேருந்து கிடைக்கிறது அப்படின்னு அவன் நினைக்கிறா, காஃபிலேருந்து. ஆனா இப்ப சொன்ன வாசுகி பகினிக்கு காஃபி பிடிக்காது. காஃபி அந்த அளவு அவளுக்கு சுகம் கொடுக்கல. ஸோ ஒருத்தருக்கு சுகம் கொடுக்கிற ஒண்ணு இன்னொருத்தருக்கு சுகம் கொடுக்கல. ஆனா நீங்க பார்த்தீங்கன்னா அந்த காஃபியா தான் இருக்கு. காஃபி வந்து அவ டேஸ்ட் பண்ணும்போது வேற டேஸ்ட், இல்லை வாசுகி பகினி டேஸ்ட் பண்ணும்போது வேற டேஸ்ட் அப்படின்னு அது மாறுறது இல்லை. அது காஃபியோட குவாலிட்டியில தான் இருக்கு. ஆனா ஒருத்தருக்கு சுகம் கொடுக்கறது அது சுகத்தை அதுலேருந்து காஃபிலேருந்து தான் சுகம் அப்படின்னா அது 2 பேருக்கும் காமனா இருக்கணும். 2 பேருக்கும் அந்த சுகத்தை கொடுத்துருக்கணும்ல. ஆனா அது கொடுக்கல. ஆனா காஃபியா தான் இருக்கு. ஸோ காஃபிங்கிறது அது குவாலிட்டியில இருக்கு. அது வெறும் அந்த குவாலிட்டியை தான் அது எமிட் பண்ணிட்டு இருக்கு. ஆனா அந்த குவாலிட்டியில இருக்கிற காஃபி ஒருத்தருக்கு வந்து டேஸ்டே இல்லை, பிடிக்கல. ஆனா ஒருத்தருக்கு பிடிச்சிருக்கு. அப்ப இந்த பிடிக்கிறதுங்கிறது அப்ப எங்க வருது? அப்ப அந்த பொருள்ல சுகம் இல்லைன்னு நல்லா தெரியாது. சுகம் இருந்தா இவாளுக்கும் சுகத்தை கொடுத்துருக்கணும். அப்போ ஒருத்தர் காஃபியை அந்த நாக்குல வைக்கும் போது அந்த டேஸ்ட் பட்ஸ் போகும்போது ஒரு சிக்னல் அது வந்து உள்ள போறது. அந்த உணர்ச்சி அந்த உள்ள போகும்போது அது உள்ள வந்து நடக்கிறது ஒரு சுகம் உள்ள கிடைக்கிறது. புரியுதா? இது அந்த வாசுகி பகினிக்கு அதே காஃபி தான், அதே குவாலிட்டி, அதே காஃபியில ஹாஃப் கொடுக்குறோம் வச்சுக்கோங்களேன். இவாளுக்கு அந்த ஹாஃப் டம்ளர், இவாளுக்கு ஹாஃப் டம்ளர்னா அதே காஃபி இவாளுக்கு பிடிக்கல. அப்ப அந்த காஃபில சுகம் இருக்கா? அந்த காஃபில வெளிப்பொருட்கள்ல இருந்து நம்ம சுகம் வருதுன்னு நினைக்கிறோமே. அப்ப வெளிப்பொருட்கள்ல இருந்து சுகம் வரலங்கிறது தெரியுது. ஏன்னா அந்த வெளிப்பொருட்கள் அதோட குவாலிட்டியில அதோட குவாலிட்டியில தான் இருக்கு. ஐஸ்கிரீம்னா ஐஸ்கிரீம் குவாலிட்டியில தான் இருக்கு. ஆனா சில பேருக்கு பிடிக்கிறது, சில பேருக்கு பிடிக்கல. அப்போ ஒருத்தர் டேஸ்ட் பண்ணும்போது நமக்கு அது உள்ள ஒரு சிக்னலை தான் அனுப்புறது. அது பிடிக்கிறது பிடிக்கல, இவாளுக்கு இப்படி நடந்துக்கணும்னா அதுக்கு தெரியாது. அது ஒரு எமிட்டிங் சம் சிக்னல். நம்மளோட இந்திரியத்துல வைக்கும் போது அது ஒரு சிக்னல்ல தான் அனுப்புறது. அப்போ அந்த உள்ள போற அந்த காஃபி சில பேருக்கு இன்பத்தை கொடுக்கறது, சில பேருக்கு அது பிடிக்கல. அப்படி இருக்கும்போது எங்க அந்த சுகம்ங்கிற ஒரு உணர்வு எங்க நடக்கிறது? வெளிப்பொருட்கள்ல நாம நினைச்சிட்டு இருக்கோம் எனக்கு காஃபி கொடுக்கறது, எனக்கு அந்த சாப்பாடு டேஸ்டா. இந்த லிஸ்ட பத்திரமா வைங்க, திருப்பி நம்ம ரீவிசிட் பண்ணணும். அப்போ சுகம் வந்து நமக்கு அந்த பொருள்ல இருந்து கிடைக்கிறது அப்படின்னு எடுத்துட்டோம்னா அந்த சுகம் வந்து எல்லாருக்கும் காமனா இருக்கணும் ஃபர்ஸ்ட் இல்லை.
அப்ப எனக்கு மட்டும் ஏன் சுகமா இருக்கு அப்படிங்கும்போது எனக்கு அது எல்லாருக்குமே ஒரு சிக்னல் தான் அந்த இந்திரியம் அனுப்புறது. அப்ப எனக்கு நான் உள்ளேயே காஃபி பிடிக்குங்கிற ஒன்ன போட்டு வச்சிருக்கேன். என்னோட வாசனையில இருந்து வருது அது. ஸோ வாசனையில எனக்கு காஃபி பிடிக்கும். வாசனைன்னா நான் அந்த காஃபி ஸ்மெல்ல சொல்லல. திஸ் இஸ் கால்ட் வாசனா இன் சான்ஸ்கிரிட். அதோட பதிவு. அந்த பதிவு வந்து நமக்கு உள்ள இருக்கு. எனக்கு காஃபி பிடிக்கும்னு நான் உள்ள போட்டு வச்சுருக்கிறதுனால நான் காஃபி சாப்பிடும்போது அது எனக்கு பிடிக்கிற மாதிரி இருக்கு. அப்ப நான் உள்ள வந்து ஒரு சுகத்தை நான் அனுபவிக்கிறேன். புரியுதா? இந்த சுகம் அப்ப பொருட்கள்ல இல்லைன்னா அது எந்த சுகமா இருக்கணும்? அப்ப அந்த சுகம் வந்து என்னன்னா அதுதான் ஆத்ம சுகம். ஆக்சுவலா நம்ம ஆத்ம சுகத்தை தான் என்ஜாய் பண்றோம். பொருள்ல இருந்து கிடையவே கிடையாது. பொருளா தான் இருக்கு. அது எந்த சுகத்தையும் அது யாருக்கும் கொடுக்கறது இல்லை. அது அதோட குவாலிட்டியில இருக்கு. ஆனா நமக்கு உள்ள போகும்போது ஏதோ உள்ள நடக்கிறது. அதனால எனக்கு அந்த உணர்வு வெளியில வருது. அப்போ அந்த ஆத்ம சுகம் தான் வெளியில வருது. சரி, இப்ப நான் என்ன சொல்றேன், இதை நம்ம இன்னும் டீட்டெயிலா பார்ப்போம். அப்போ சுகத்தை, எனக்கு ஆல்ரெடி இருக்கிற சுகத்தை ஒரு தூண்டுற மாதிரி தான் அந்த பொருள் இருக்கு. சுகத்தை தூண்டி விடுறது, அவ்வளவுதான். எனக்கு உள்ளேயே காஃபி பிடிக்கும். ஆனா அந்த காஃபி பிடிக்குங்கிற இதை அது அதோட ஸ்மெல்லு, அதோட டேஸ்ட், இதெல்லாம் எனக்கு உள்ள இருக்கிற சந்தோஷத்தை அது தூண்டி தான் விடுறது. அதுல சுகம் இல்லை. நான் உள்ள போட்டு காஃபி பிடிக்குங்கிற சுகத்தை அது அந்த ஒரு உணர்வை அது தூண்டி விடுறது. ஸோ நான் சுகத்தை அனுபவிக்கிறேன். இது வந்து ஆக்சுவலா ஆத்ம சுகத்தை தான் நம்ம அனுபவிக்கிறோம். இப்போ சரி, வெளிப்பொருட்கள்ல இருந்து சுகம் வருதுன்னு சொல்றோம் இல்லையா? சரி, எனக்கு வெளிப்பொருட்கள் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், எதுவுமே கண்ணு முன்னாலே இல்லை அப்படின்னா நான் சுகமா இருப்பேனா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்ல. அப்ப நான் சுகமாவே இருக்க மாட்டேன்னா, வெளிப்பொருட்களை வச்சு காஃபி இல்ல சுத்தி பாக்குறது, கோவில் இந்த மாதிரி வச்சுட்டு இருக்கேனே, அப்ப எதுவுமே என் கண்ணு முன்னால இல்லை அப்படிங்கும் போது நான் சுகத்தை அனுபவிப்பேனா மாட்டேனா? சொல்லுங்க பார்க்கலாம் யாராவது. இல்ல பகினி, வெளிப்பொருட்கள் இல்லாம சுகம் அனுபவிச்சிருக்கீங்களா? வெளிப்பொருள் இல்லாம வந்து இதர் புக்கா இருக்கணும், டிவியா இருக்கணும், பாட்டா இருக்கணும், ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் இருந்தாதான் அதோட ரியாக்ஷன் தான் நம்மளுது. அது இல்லாம வந்து ட்ரை பண்ணது கிடையாது. ஒண்ணுமே இல்லாம ஒரு ரூம்ல உட்காந்து சுகமா இருக்குமான்னு அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது கிடையாது. இல்ல அது ஆத்ம சுகம் இருக்கும். எப்படின்னா, நான் இப்ப ஒரு ரூம்ல போய் கதவை சாத்திட்டேன்னா, சும்மா ஜஸ்ட் எனக்கு வந்து பெருமாள் ரொம்ப பிடிக்குங்கிறதுனால சும்மா இது தவிர ஒரு பெருமாள் இருப்பாரு, அவ்வளவுதான். வெறும் போட்டோ தான் இருக்கும். பட் கண்ணை முடிண்டு அச்சுதா அனந்தா கோவிந்தான்னு சொன்னா இந்த நாமமே எனக்கு வந்து சுகமா கொடுக்கும். சுகம் ஆமா, நாமம் எனக்கு நிஜமாவே சுகம் கொடுக்கறது. அப்போ இதுல நம்ம என்ன பார்த்திருக்கோம், வெளிப்பொருட்கள் இல்லைன்னா கூட பகினி சொல்ற மாதிரி மனசுல இருந்து ஒரு சுகம் கிடைக்கிறது. மனசுல நம்ம இப்போ சில இடத்த பார்த்திருப்போம், அதை நினைச்சு பார்த்தா இல்ல சில இன்சிடென்ட்ஸை நினைச்சு பார்த்தா நமக்கு சுகமா நம்ம ஃபீல் பண்ணுவோம். அப்ப வெளிப்பொருட்கள் இல்லாட்டாலும் மனசுனால சுகப்பட முடியும் இல்லையா? சோ மனசுனால சுகம் வருதுங்கிறது ஓகே. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் தாரணை பண்றோம், மகினி சொன்ன மாதிரி ஒரு ஈஸ்வரனை தியான தாரணைன்னு சொல்லுவோம். இப்போ இந்த யோகா அஷ்டாங்க யோகத்துல 7th ஸ்டெப்பு தாரணை. சோ அந்த தாரணை பண்ணும்போது ஒரு பிடிச்ச ஒரு இஷ்ட தெய்வத்தை நம்ம வந்து கண்ணு முன்னால, கண்ணுன்னா விஷுவலா இல்ல, மனசுல கொண்டு வரும்போது நமக்கு ஒரு கனெக்ஷன் கிடைக்கிறது. அப்ப நமக்கு சந்தோஷம் வருது. அப்ப அங்க மனசுனால நம்ம சந்தோஷப்படுறோம். சரி, நான் இப்போ திருப்பி போவோம். மனசு இல்லை, இந்திரியத்தினால நமக்கு சுகம் கிடைக்கிறது. ஏன்னா பார்க்கும்போது இது ஓகே, இந்திரியம் இல்லை, ஏன்னா வெளியில பொருட்கள் இல்லை. சரி, மனசுனால கிடைக்கிறதுன்னு பார்த்தோம். இப்ப மனசும் இல்லைன்னா நமக்கு சுகம் கிடைக்குமா? நீங்க முதல்லயே சொல்லியிருக்கீங்க, இந்த சுகம்னா என்னன்னு முதல்ல நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். என்ன ஒரு அனுபவம் இருந்தாதான் அந்த சுகம்ங்கிறது என்னன்னு தெரியும். இப்ப உண்மையே இல்லாத பொழுது அது சுகம் அப்படிங்கறதே என்னன்னு தெரியாத பொழுது அது இருக்கா இல்லையான்னு ஒரு நிலைமையிலே தான் இருப்போம். சரி, அது உண்டான அந்த ஐஸ்கிரீம் உதாரணம் சொன்னேன், நீங்க அந்த அனுபவத்தினாலதான் அது பிடிக்கும்னு சொல்லிட்டு. சோ எதுவுமே இல்லை அப்படிங்கும் போது எனக்கு சுகமா இருக்கா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது. கரெக்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், இப்ப வெளியில இருந்து ஒரு பொருட்கள் பார்க்கும்போது இந்திரியங்கள் மூலமா சுகம் கிடைக்கிறது. இல்ல நான் ஒண்ணுமே இல்லை, நான் கண்ண மூடிட்டேன்னா எனக்கு ஏதோ சம் தாட்ஸ், அவா பேசினது இவா பேசினது பார்த்தது வச்சுட்டு நான் சந்தோஷப்படுறேன். மனசும் ஒடுங்கணும், இந்திரியங்களும் ஒடுங்கணும், மனசும் ஒடுங்கணுங்கிறது 2 இடத்துலதான் நடக்கும். ஒண்ணு தியானம், சமாதி ஸ்டேட்ல அது நடக்கும். இன்னொன்னு ஆழ் உறக்கம், ஆழ்ந்த தூக்கம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஸோ கனவு ஸ்டேட்டையும் தாண்டி நம்ம ஆழ் தூக்கத்துக்கு போறோம் இல்லையா? அந்த இடத்துல நமக்கு இந்திரியம் வேலை செய்யாது, மனசு வேலை செய்யாது, புத்தி வேலை செய்யாது, எல்லாம் ஒடுங்கிறது. ஆனா நம்ம ஏதோ ஒரு சுகத்தை அங்க அனுபவிக்கிறோம்.
எப்போ அது தெரியறதுன்னா அங்க தெரியாது, நமக்கு ஆழ் தூக்கத்துல நமக்கு தெரியாது. நம்ம எப்போ ஜாகிரத் ஸ்டேட்டுக்கு வரோமோ, எப்ப நம்ம விழிப்பு நிலைக்கு வரோமோ, அப்ப நம்ம சொல்லுவோம் இல்லையா, நான் எங்க இருந்தேன்னே தெரியல, அவ்வளோ சுகமா இருந்தது அப்படின்னு நம்ம சொல்றோம். கரெக்டா? நான் எங்க இருந்தேன்னே தெரியல, நான் சுகமா இருந்தேன். அப்ப அந்த நான் உள்ள யாரு? நான் ஆழ் உறக்கத்துல இருந்திருக்கேன், எனக்கு எதுவுமே தெரியாது, அந்த ஸ்டேட்ல தெரியாது. ஆனா அங்க புத்தி கிடையாது, எதுவும் எல்லாம் ஒடுங்கிறது. ஆனா நான் வெளியில சொல்றேன், புத்தி வேலை செய்யல, மனசு வேலை செய்யல, சரீரம் இந்திரியங்கள் வேலை செய்யல. அப்படிங்கும்போது நான் வெளியில நான் சொல்லக்கூடாது. ஆனா நான் சொல்றேன், நான் நல்லா தூங்கினேன், எனக்கு சுகமா இருந்தது, ரொம்ப சுகமா இருந்தது, எங்க இருந்தேன்னே தெரியல அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ நான் அந்த நான் யாரு அப்படின்னு ஒரு கொஸ்டின் வருது இல்லையா? அப்ப நான் இதெல்லாம் இல்லாத போதும் நான் ஒரு சுகத்தை அங்க அனுபவிக்கிறேன். சோ அந்த ஆழ் உறக்கம்ங்கிறது ஈக்குவல் டு பிரம்ம ஸ்டேட். ஆனா அது ஆக்சுவலா பிரம்ம ஞான ஸ்டேட் கிடையாதுங்கிறதெல்லாம் நம்ம பின்னாடி பார்ப்போம். அது ஒரு டார்க் ஸ்டேட். எல்லாரும் அங்கதான் ஒடுங்குறோம், எல்லா ஜீவன்களும் அங்கதான் ஒடுங்குது தூக்கத்துல. ஆனா தூக்கம் முடிஞ்சு வெளியில ஜாகிரத் வரைச்சே அது பாடியோடையும் புத்தியோடையும் கனெக்ட் ஆயிடுது. அதனால நம்ம ஆழ் உறக்கத்துல இருக்கும்போது நமக்கு ஃபீலிங் கிடையாது. ஸோ அதனாலதான் இது ஒரு டார்க் ஸ்டேட், இது ஒரு அஜ்ஞான ஸ்டேட் தான். ஆனா ஈக்குவல் டு பிரம்மம். அதுல நம்ம ஒடுங்கிட்டு வரும்போது நம்மளே சொல்லுவோம்ல, தூங்கினாதான் ஃப்ரெஷ்ஷா இருக்கு. ஏன் நம்ம டெய்லி அங்க போய் ஒடுங்கிட்டு வரோம்? ஈக்குவல் டு ஒரு பிரம்ம ஸ்டேட் தான். ஆனா அது ஆக்சுவலா அது ஞான ஸ்டேட், பிரம்ம ஸ்டேட் கிடையாது. ஒரு அது மாதிரி தான், அது ஒரு டார்க் ஸ்டேட் தான். அங்க ஞானம் கிடையாது, அங்க நம்ம அனுபவிக்கிறோங்கிற அறிவு அங்க கிடையாது நமக்கு. இந்த டீப் அந்த ஸ்வப்ன ஸ்டேட்டு, இதுக்கு பேர் சுஷுப்தின்னு பேரு. இந்த சுஷுப்தி ஸ்டேட்டு இதெல்லாம் தனித்தனியா பின்னாடி ரொம்ப டீப்பா பார்ப்போம். இப்போதைக்கு நான் என்ன சொல்றேன், அப்ப தூக்கம் போது எனக்கு எல்லாம் ஒடுங்குறது, ஆனா கூட நான் சுகமா இருக்கேன், அது எனக்கு தெரியறது, வெளில எனக்கு தெரியறது. அப்ப நான் அனுபவிக்கிறேன். அப்போ எதுவுமே இல்லை அப்படிங்கும் போதும் என்னால சுகத்தை அனுபவிக்க முடியாது. சோ வெளியில பொருட்கள் தான் என் சுகத்துக்கு வேணுங்கிறது இல்லை. பொருட்கள் இருந்தாலும் அனுபவிக்க முடியாது, பொருட்கள் இல்லைனாலும் நான் அனுபவிக்கிறேன். அப்படின்னா பொருட்கள்னா நீங்க பொருட்கள் மட்டும் எடுத்துக்காதீங்க, உயிரினங்கள், உங்க ரிலேட்டிவ்ஸ், உங்க பையன் பொண்ணு யார் வேணா எடுத்துக்கோங்க. அப்போ அந்த உயிர்களோ அந்த பொருள்களோ இருந்தாதான் நான் சந்தோஷப்படுவேன்னு இல்லை. அது இல்லாமையும் நான் மனசுல சந்தோஷப்பட முடியும், மனசும் இல்லாமையும் நான் ஒரு இடத்துல சந்தோஷமா தான் இருக்கேன். அப்போ இப்போ இது கூட வச்சுக்கோங்களேன், ஈஸ்வர தரிசனம். இப்ப சில பேர் நம்ம கோவிலுக்கு போகும்போது அந்த ஒரு செகண்ட் தான் அந்த மூலவர் நமக்கு காமிப்பா. திருப்பதி எடுத்துக்கோங்க, எந்த கோவில்னாலும் ஒரு செகண்ட் நம்ம பார்க்கும்போது நம்ம அப்படி கனெக்ட் ஆறோம். ஏன் அங்கேயே அவ்வளவு சந்தோஷம் வருது? அதுதான் அந்த ஒரு செகண்ட்ல நம்ம இந்திரியங்கள், நம்ம மனசு எல்லாம் ஒரு செகண்ட்ல ஆஃப் ஸ்டேட்டுக்கு போறது, உள்ள ஒடுங்கிறது. அப்ப ஒடுங்கும் போது அந்த ஆத்ம சுகம் வெளியில வருது. அந்த ஆத்ம சுகத்தை தான் நம்ம அனுபவிக்கிறோம். இப்போ ஒரு விளக்கு இருக்கு, இந்த விளக்க நான் பானை போட்டு கவுத்திடுறேன்னு வச்சுக்கோங்களேன், வெளிச்சம் வெளியில வராது. ஆனா நான் ஒரு ஹோல் போடுறேன்னு வச்சுக்கோங்க, அந்த ஓட்ட வழியா கொஞ்சம் வெளிச்சம் வருமா வராதா? அப்போ அதே மாதிரிதான் என்னோட ஆத்மா அஸ்தி, நான் நிறைய சங்கல்பங்களை போட்டு போட்டு ஆசைகளையும் போட்டு போட்டு வச்சிருக்கேன். அப்போ எனக்கு அந்த ஒரு ஸ்கிரீன் விலகும் போது இந்த பிரம்ம சுகம் ஒரு செகண்ட் அது வெளியில வருது. அதைத்தான் நான் அனுபவிக்கிறேன், அதைத்தான் நான் சுகம்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். அந்த பொருள்ல இருந்து வருது. ஆக்சுவலா நீங்க ரிசர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா பொருள்ல சுகமே கிடையாது. நான் உள்ள போட்டு வச்சுட்டு இருக்கேன், இது இருந்தா எனக்கு சுகம்னு எனக்கு போட்டு வச்சிருக்கிற அந்த சங்கல்பம் சாட்டிஸ்ஃபை ஆகுது. இப்ப எனக்கு காஃபி பிடிக்குங்கும் போது, ஒரு காஃபி கிடைக்கிறச்சே நான் அதை சாப்பிடும் போது எனக்கு காஃபி பிடிக்குங்கிற ஒரு சங்கல்பம் அந்த ஸ்கிரீன் விழருது. அப்போ ஆத்ம சுகம் வெளியில வருது. புரிஞ்சுதா? சோ ஈஸ்வர தரிசனமாகட்டும், இல்ல நமக்கு பிடிச்சது, ஈஸ்வர தரிசனத்திலையும் அதே தான் நடக்கிறது. அந்த ஒரு செகண்ட் எல்லாம் நம்ம விழும்போது நம்மள அறியாம கண்ணுல தண்ணி வருது, ஒரு ஒரு கனெக்ஷன் கிடைக்கிறது. அங்க நம்ம ஆத்ம சுகத்தை தான் அனுபவிக்கிறோம். சோ உள்ள ஒடுங்கும் போது நமக்கு சுகம் ஜாஸ்தியா இருக்குங்கிறது தெரியுது. இப்ப நம்ம ஆழ் உறக்கத்தோட சுகத்தை நீங்க எந்த பொருள்லையும் நீங்க அனுபவிக்கவே முடியாது. சுகத்திலேயே டாப் மோஸ்ட் சுகம் ஆழ் உறக்கம் தான். ரொம்ப நிம்மதியா, கனவு ஸ்டேட் கிடையாது, அதையும் தாண்டி டீப் ஸ்டேட்டுக்கு போறோம் இல்லையா, அந்த டீப் ஸ்டேட் இஸ் ஆக்சுவலி கிவிங் மோர் சுகம். ரொம்ப சுகத்தை கொடுக்கறது அது ஒண்ணுதான்.
அதனால எப்போ நம்ம உள்ள ஒடுங்க 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 சந்தோஷம் ஜாஸ்தியா வருதுங்கிறது தெரியுது. வெளியில வர வர சந்தோஷம் குறைவா இருக்கு. அப்ப அந்த பொருட்கள் இருந்தாதான் எனக்கு சந்தோஷம். நான் கண்ணை மூடின்ட்டேன், மனசால பாக்குறேன்னா அந்த சீனரிஸ் அது என் கண்ணு முன்னால வர வரைக்கும் தான் எனக்கு சந்தோஷம். ஆனா நான் உள்ள இன்னும் ஒடுங்கும் போது, என் மனசு இந்திரியங்கள் எல்லாம் ஒடுங்கும் போது அந்த ஆத்ம சுகம் நல்ல பிரகாசமா வருது. அதுதான் ஈஸ்வர தரிசனத்துல எனக்கு கிடைக்கிறது, இல்ல ஆழ் உறக்கத்துல எனக்கு கிடைக்கிறது. அப்போ இதுல இருந்து என்ன தெரியறது? இப்போ ஒரு செயல் செய்யறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஒரு செயலையே நாம ரொம்ப கான்சன்ட்ரேஷனோட ஒரு மனசு ஒருமைப்பட்டு, அதாவது ஒரு ஃபுல்ஃபில்மெண்டோட நம்ம ஒரு இது செய்யும் போது, ஒரு காரியம் செய்யும் போது, அதுதான் யோகம்ங்கிறார். இது நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கூட சொல்லுவா. ஒரு கதை. ஒரு ராஜா இருந்தானா. அவன் அந்த ராஜ பரிவாரங்களோட ஒரு இடத்துக்கு நடந்து போறான். அப்போ அந்த பரிவாரங்கள் ராஜா வரானானே அந்த முரசு சத்தம் வரும், எதுவும் பயங்கர சத்தம். எல்லாரும் பக்கத்துல இருக்கிறவெல்லாம் ராஜா வராருன்னு எந்திரிக்கிறா. ஆனா ஒரே ஒருத்த மட்டும் இந்த அம்பெல்லாம் சரி பண்ணிட்டு இருப்பான், ஷார்பன் பண்ணிட்டு இருப்பான். அவன் கண்டுக்கவே மாட்டான் ராஜா வருது, அவன் மாட்டும் அவன் வேலையில இருப்பான். அப்ப அந்த வேலையில இருக்கும்போது அவளை கடந்து போற வரைக்கும் அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. அது அவனுக்கு வந்தது இந்த சத்தம் எதுவுமே அவன் கவனிக்கல, அதுலயே கவனமா இருந்திருக்கான். அதுக்கப்புறம் இந்த கூட வரவா சும்மா இருக்க மாட்டான் இல்லையா? ஸோ என்ன ராஜா வரும்போது இவன் என்ன உட்கார்ந்துட்டு இருக்கான் இவன் மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே அலாக்கா தூக்கின்னு போய் அரண்மனையில வச்சு ராஜாட்ட கம்ப்ளைண்ட் பண்றான். இவன் தான் எழுந்திருக்கவே இல்லை, நீங்க வச்சு மதிக்கவே இல்லை அப்படின்னு. அப்போ அவர் சொல்றாரு, ராஜா சரி ராஜா நல்ல பனிஷ் பண்ண போறார் அப்படின்னு தான் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கா. பட் ராஜா என்ன சொல்றாருன்னா, அவனுக்கு நிறைய இந்த கிஃப்ட் எல்லாம் கொடுத்து அவனை அனுப்பிச்சு வைக்கிறார். அப்போ எல்லாரும் கேட்கிறா, நீங்க என்ன இப்படி பண்ணிட்டீங்க? அந்த வேலையில அவன் கவனமா இருந்தான் இல்லையா, அதுதான் யோகம். அப்படிதான் இருக்கணும் எல்லாரும் அப்படின்னு சொல்லுவா ஒரு கதை. ஸோ எதுக்கு சொல்ல வரேன், அந்த யோகா கர்மசு கௌசலம் கீதையில. கர்மசு கௌசலம், நீ என்ன வேலை செய்யறியோ அதுல கௌசலமா குஷலபாவத்தோட ரொம்ப டீப்பா இன்வால்மெண்டா நீ செஞ்சனா அதுவே யோகம் அப்படிங்கிறார். ஸோ அந்த இதுல ஒன்னொன்னு செயல்லையும் நம்ம இதை பார்க்கலாம். அந்த இன்வால்மெண்டோட செய்யும் போது நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கிறது. ஏன்னா அட்டாச்மெண்ட் கிடையாது, பலத்துல இருக்கக்கூடாது, நான் செய்யறேங்கிற எண்ணமும் இருக்கக்கூடாது. ஆனா செயல்ல ஃபுல்ஃபில்மெண்டோட நம்ம ஒரு டீப்பா செய்யும் போது நமக்கு அந்த ஒரு ஆனந்தம் கிடைக்கும், மனசுல ஒரு திருப்தி கிடைக்கும். அதுவும் ஆத்மசுகம்தான். சோ இப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரியறது? பொருட்கள்ல வெளிப்பொருட்கள்ல சந்தோஷம் கிடையாதுன்னு தெரியறது. இப்போ நீங்க உங்களோட லிஸ்ட்டை எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஒவ்வொன்றும் நீங்க எழுதியிருப்பேன் இல்லையா, எனக்கு இதுல சந்தோஷம் வருது அதுல சந்தோஷம். இப்ப திருப்பி பார்த்தீங்கன்னா தெரியும், ஆக்சுவலா அதுல சந்தோஷமா இல்லை எனக்கு அதுக்குள்ள இருக்கு, இது இருந்தா சந்தோஷம், இதை பார்த்தா சந்தோஷம், இதை கேட்டா சந்தோஷம். இப்போ ஒரு மெலடியா இருக்கிற ஒரு சாங் கேட்டா எனக்கு பிடிக்குங்கிறது எனக்கு உள்ள இருக்கு. அப்படி இருக்கும்போது நான் ஒரு மெலோடியா ஒரு சாங் கேட்கும் போது நான் ஈஸியா கனெக்ட் ஆறேன், எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனா அந்த சாங்கே இன்னொருத்தர் கேட்கும் போது போர் அடிக்கிறதுங்கிறா. எல்லாருக்கும் அந்த சுகத்தை கொடுக்கறது இல்லை. அப்ப எது கொடுக்கறது? என்னோட சங்கல்பம் தான். நான் போட்டு வச்சிருக்கிற ஆத்மாவை சுத்தி நான் போட்டு வச்சிருக்கிற அந்த கவர்ஸ், ஆவரணங்கள், அதுல இதுவும் ஒண்ணு. அப்ப அந்த மெலடி நான் கேட்கும் போது இந்த ஸ்கிரீன் விழுது, ஐயோ எனக்கு பிடிச்சது அப்படிங்கும் போது அது அந்த ஸ்கிரீன் விழும்போது எனக்கு ஆத்ம சுகம் வெளியில வருது. இதுதான் ஒவ்வொரு நம்ம அந்த 9 துவாரம்னு சொல்லுவோம் நம்ம சரீரத்துல. ஸோ ஒவ்வொரு துவாரத்தின் வழியாவும் நம்ம அந்த சுகத்தை அனுபவிக்கிறோம். கீதையில கூட சொல்லுவார் இல்லையா, நவத்வாரே புரே அப்படிம்பார். அதாவது 9 வாசல் இருக்கிற ஒரு புறம் தான் இந்த சரீரம், புரே தேகி அப்படிம்பார். அப்படி தேகத்தை உடைய அந்த ஆத்மா அப்படிம்பார். ஸோ எதுக்கு சொல்ல வரேன், அந்த 9 துவாரங்கள் வழியா நம்ம அப்பப்போ ஆத்ம சுகத்தை நம்ம வெளியில விட்டுட்டு இருக்கோம். அந்த ஸ்கிரீன் விலகும் போது ஒவ்வொரு துவாரம் வழியாவும் அந்த ஆத்ம சுகம் தான் வெளியில வருது. ஆனா நான் நினைச்சுக்கிறேன் வெளியில உள்ள பொருட்கள்ல கிடைக்கிறது, வெளியில உள்ள பொருட்கள்ல கிடைக்கிறதுன்னு நினைச்சுக்கிறேன். இப்ப ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒருத்தர் டாக்டர் ஆகணும்னு நினைச்சுக்கிறான், ஒருத்தர் பைலட் ஆகணும்னு நினைச்சுக்கிறான். ஒரு பையன் படிக்கிறான். அப்போ இந்த டாக்டர் பையனுக்கு கிடைக்கல, மெடிசன் கிடைக்கல, அவன் பைலட் ஆனா அவனுக்கு பிடிக்காது. அது மாதிரி பைலட்டுன்னு செலக்ட் பண்ண பையனுக்கு ஒரு மெடிசன் கிடைச்சிடுத்து, பைலட்டுக்கு போறதுக்கு சீட் கிடைக்கலன்னா அவனுக்கு சந்தோஷம் இருக்காது. அப்போ அந்த மெடிக்கல் அந்த போஸ்ட் அந்த ஒரு சீட் இருக்கே, அதுல எந்த சுகமும் இல்லை.
ஆனா இவன் அதை போட்டு வச்சுட்டு இருக்கான், எனக்கு இது கிடைச்சா சுகம், இது கிடைச்சாதான் எனக்கு சந்தோஷம் அப்படின்னு இவன் போட்டு வச்சுட்டு இருக்கறதுனால அந்த கிடைக்கும் போது அந்த ஸ்கிரீன் விழருது, இவனுக்கு சந்தோஷம் வருது. அந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் வந்து அந்த சந்தோஷம் வெளில வருது. அதே மாதிரிதான் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு பையன் வந்து 470 10th வாங்கணும்னு வச்சிருக்கான் வச்சுக்கோங்க. இன்னொரு பையன் 490 வாங்கணும்னு வச்சிருக்கான். அப்போ இந்த 470 பையனுக்கு 460 கிடைச்சா ஒத்துக்க மாட்டான், மனசு கஷ்டம்தான். ஆனா 490 பையனுக்கு 470 வந்தாலும் அவனுக்கு துக்கம்தான். ஆனா இந்த பையனுக்கு இன்னொருத்தனுக்கு 470 வந்தாலே சந்தோஷம். அப்ப அந்த 470யோ 490யோ நம்பர்ஸ், அதுல எந்த சுகமும் கிடையாது. ஆனா அவ போட்டு வச்சுட்டு இருக்கானே மனசுல, நான் வந்து ஆத்மாவை சுத்தி எனக்கு 490 வந்தாதான் சந்தோஷம் அப்படின்னு ஒரு சங்கல்பம், அது பேர் தான் சங்கல்பம். அந்த சங்கல்பத்தை போட்டு வச்சுட்டதுனால அந்த 490 வரும்போது அந்த ஸ்கிரீன் விளையாடுறது அவனுக்கு சந்தோஷமா இருக்கு. அதே 470 வந்தா அதே 470 அவனுக்கு ஸ்கிரீன் விளையாடுறது அவனுக்கு சந்தோஷத்தை கொடுக்கறது, அதே 470 இவனுக்கு சந்தோஷத்தை கொடுக்கல. அப்போ 470ல சந்தோஷம் இல்லை. அப்ப அவன் போட்டு வச்சுருக்கிற அந்த சங்கல்ப ஸ்கிரீன் இருக்கே, அந்த ஸ்கிரீனாலதான் சந்தோஷம் தடப்பட்டு இருக்கு. அது எப்ப கிடைக்கிறதோ அப்பதான் சுகம், அது கிடைக்கலன்னா சுகம் கிடையாது. அப்போ சங்கல்பம் போட 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 நம்ம ஆத்ம சுகத்தை தடுத்துட்டே இருக்கோம் இல்லையா? இல்லைன்னா எப்பவுமே சுகமா இருக்கலாம். அப்படி நான் இருக்க விரும்பல, அப்படி எனக்கு அந்த தாட் இல்லை, அந்த அறிவு நாலேஜ் இல்லை. ஸோ நான் என்ன பண்றேன், எனக்கு இது பிடிக்கும், இது கிடைச்சா பிடிக்கும், இந்த வீடு கட்டினா பிடிக்கும், இந்த மார்க் வாங்கினா பிடிக்கும்னு நான் போட்டு 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 வச்சுட்டு இருக்கும்போது எனக்கு அது நிறைவேறும் போது அந்த ஒரு செகண்ட்ல எனக்கு இந்திரியம் எல்லாம் அமைதியாகும் போது என்னோட ஆத்ம சுகம் அந்த ஓட்டை வழியா வெளியில வர மாதிரி வெளியில வருது. அதை தான் நான் அனுபவிக்கிறேன். ஆனா நான் நினைச்சுக்கிறேன், இல்ல இல்ல அந்த 470ல தான் சந்தோஷம் இருக்கு, அந்த 490ல தான் சந்தோஷம் இருக்கு. 490 அப்ப எல்லாருக்கும் சந்தோஷத்தை 470 கொடுக்கணுமே, கொடுக்கல. அப்ப என்ன ரீசன்? சங்கல்பம் தான் ரீசன். அப்ப சங்கல்பம் எதை தடுத்து இருக்கு? ஆத்ம சுகத்தை தடுத்துன்னு இருக்கு. அப்ப நம்ம சங்கல்பம் போட போட ஆசைகளை போட போட ஆசைகளை வளர்க்க வளர்க்க ஆத்ம சுகத்தை நம்மளே தடுத்து தடுத்து வச்சுட்டு இருக்கோம். ஏன்னா அந்த சுகம் நிறைவேறும் போதுதான் நான் வந்து சந்தோஷப்படணும், அது கிடைக்கலன்னா எனக்கு துக்கம். சோ ஆசைகள் தான் பிளாக். அப்ப சங்கல்பம்ங்கிறது நிறைவேறும் போது ஒரு லேயர் விழருது, ரிமூவ் ஆகுது ஆத்மாவை சுத்தி. அந்த ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல ஒரு ஓட்ட வழியா அந்த வெளிச்சம் தீபத்துல இருந்து வர மாதிரி என்னோட ஆத்ம சுகம் வெளியில வருது. அதைத்தான் நான் என்ஜாய் பண்றேன், ஏன்னா நான் போட்டு வச்சுட்டு இருக்கேன். சோ நான் போடவே இல்லை, சங்கல்பமே எனக்கு இல்லைன்னா எப்பவுமே நான் அந்த ஹாப்பினஸ்ல இருக்க முடியும். சோ ஆசைகளை குறைக்க குறைக்க நமக்கு சுகம் ஜாஸ்தியாருது. அது மாதிரி உள்ள ஒடுங்க ஒடுங்க தானே நமக்கு சந்தோஷம் வருதுன்னு பார்த்தோம் இல்லையா? எப்போ வந்து நமக்கு ஆழ் தூக்கத்துல சந்தோஷம் ஜாஸ்தியா இருக்கு, அது மாதிரி ஈஸ்வர தியானத்துல ஈஸ்வர தர்ஷனத்துல ஏன் சந்தோஷம் ஜாஸ்தியா இருக்கு? உள்ள ஒடுங்குறோம், எல்லாம் ஒடுங்க ஒடுங்கதான். ஆனா வெளியில இந்திரியங்களை விடும்போது, பொருட்கள்ல போய் விடும்போது சுகம் கம்மியா தான் கிடைக்கும். ஏன்னா அதோட குவாலிட்டி அந்த அளவு இருக்காது. ஒன்லி ஏன்னா அதுக்கு லிமிட்டட் ஏஜ் தானே, அங்க ஒரு லிமிட்டேஷன் இருக்கு. அப்ப அதை பொறுத்து என்னோட சுகம் மாறுது. அப்ப ஒடுங்க ஒடுங்க மனசுக்குள்ள நான் ஒடுங்கும் போது, மனசையும் இந்திரியங்களையும் நான் ஒடுக்கும் போது என்னோட ஆத்மா ரொம்ப பிரகாசமா அந்த சந்தோஷத்தை நான் அனுபவிக்கிறேன், வெளியில வருது. அந்த தீபம் எப்படி ஒரு 4-5 ஓட்டை திறந்தா எப்படி இருக்கும், எவ்வளவு பிரகாசமா இருக்கும், அந்த மாதிரி எனக்கு வந்து பிரகாசமா இருக்கு. ஆக்சுவலா அப்ப என்னது, நாம சரீரம் இங்க நமக்கு வந்து ஆத்மா உள்ள இருக்கு, எல்லா இடத்துலயும் இருக்கு, நமக்குள்ளயும் இருக்கு. அப்போ அது ஒரு ஹனி பிளான்ட். ஆனா அந்த ஹனி பிளான்ட்டை நான் என்ன பண்றேன், அதோட வேல்யூ தெரியாம ஒவ்வொரு பொருளையும் நான் அடைஞ்சு அடைஞ்சு ஒவ்வொரு ஒரு சொட்டு ஒரு டிராப்பை நான் டேஸ்ட் பண்ணி, இது டேஸ்டா இருக்கு, இதுலதான் சுகம் இருக்கு, இது டேஸ்டா இருக்கு, இதுலதான் சுகம் இருக்குன்னு நான் நினைச்சுக்கிறேன். பட் நானே ஹனி பிளான்ட்டுங்கிறத நான் வந்து புரிஞ்சுக்கவே இல்லை இல்லையா? அப்ப என்னோட சுகத்தை எது தீர்மானிக்கிறது அடுத்தது வரும். சோ என்னோட சுகங்கிறத எதை வச்சு நான் தீர்மானிக்கிறேன்? ஒருத்தருக்கு இன்னொரு சுகம் கொடுக்கறது, எனக்கு வேற சுகம் கொடுக்கறது. அப்ப சுகத்தை தீர்மானிக்கிறது எது? அவனுக்கு அவ போட்டு வச்சுட்டு இருக்கிற அந்த வாசனை இல்ல ஆசைகள். ஆசைகள் இந்த பிறப்புல போடுறோம், அதுதான் வாசனையா ஆயிடுறது. சோ அந்த வாசனையை அனுபவிக்கிறதுக்கு தான் திருப்பி பிறக்கிறோம். அப்ப அந்த வாசனா பேஸ்டு தான் நம்மளோட பிஹேவியர்ஸ் இருக்கும். இப்ப நம்ம சின்ன குழந்தையிலேயே பார்ப்போம் இல்லையா, சில குழந்தைகள் வந்து சில இதுல இன்ட்ரெஸ்டா இருக்கும், ஒரு என்ன சொல்றது, ஒரு காரு மெக்கானிக் அதுல எல்லாம் இன்ட்ரெஸ்டா இருக்கும். சில குழந்தைகளுக்கு அது பிடிக்கவே பிடிக்காது, ஏன்னா அந்த சங்கல்பம் அதுக்கு இருக்கு, அந்த சங்கல்பம் இதுக்கு இல்லை, இதுக்கு வேற இருக்கும்.
ஸோ அந்த கர்மா பேஸ், அந்த சுபாவம்னு சொல்லுவோம்ல, இந்த குழந்தைக்கு இதுதான் சுபாவம், ஏன்னா இதுக்கு இதுதான் பிடிக்கும் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, அந்த சுபாவம்ங்கிறது தான் வாசனை. அந்த வாசனை ஏன்னா எல்லாருக்கும் ஒரே சுபாவமா இருக்காது. சில பேருக்கு சில இது வந்து ட்ரிகர் பண்ணும் கோவத்தை, சில இதுக்கு சில பேருக்கு சில இது வந்து ஆசையை ட்ரிகர் பண்ணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா இருக்கும் இல்லையா? சில பேருக்கு ஏதோ ஒண்ணு நடக்கிறது ரொம்ப ட்ரிகர் பண்ணி கோவம் வரும். இன்னொருத்த பார்த்து இதுக்கு எதுக்கு கோவப்படுறா அப்படின்னு நினைச்சுப்பா. அந்த வாசனை அப்படி, உங்களுக்குள்ள வாசனை இப்படி. ஸோ வாசனை, ஆசைகள் இதை பேஸ் பண்ணி தான் நம்ம பிறப்பு இருக்கு. ஸோ நம்ம அதை பொறுத்து தான் நம்ம சுகத்தை அனுபவிக்கிறோம். ஸோ நம்ம வாழ்க்கையை வாழ்ந்தில்ல, நம்ம வாசனையைத்தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆசைகளை போட்டு போட்டு அதை மறைச்சு மறைச்சு ஆத்ம சுகத்தை மறைச்சு வச்சிருக்கோம். எப்போ எனக்கு அது மேட்ச் ஆகுதோ அப்ப நான் அந்த பொருள்ல வந்து ரொம்ப ஈடுபாடாயிடுறேன். அந்த சுகம் வந்து எனக்கு உள்ள பிரகாசமா தெரியறது, நான் அதுல இருந்து தான் கிடைக்கிறதுன்னு நான் நினைச்சுட்டு. அது நம்மளோட அறியாமை. சோ நம்ம வந்து இப்ப நீங்க லிஸ்ட பாருங்க. லிஸ்ட்ல பார்த்துட்டு இந்த லிஸ்ட்ல உள்ள பொருட்கள்ல இருந்துதான் எனக்கு சுகம் வருதா, இல்ல இதுல இதெல்லாம் நிறைவேறும் போது நான் ஏதோ உள்ள நான் வந்து எனக்கு டச் ஆறுதே, அதுதான் நான் சுகம்னு நினைக்கிறேனா அப்படிங்கறது நீங்களே இப்ப உங்களோட லிஸ்ட நீங்க ரிவைஸ் பண்ணி பார்க்கலாம். ஒவ்வொரு பொருள்ல இருந்தும் எனக்கு கிடைக்கிறதா? ஒருத்தர் சொன்னா டீ எனக்கு பிடிக்கும்னு, அப்ப அந்த டீல சுகம் இருக்கா? அது பாருங்க, நீங்க டீல இருந்து எனக்கு சுகம் வருதா, இல்ல அந்த டீயை நான் வந்து டேஸ்ட் பண்ணும்போது எனக்கு அந்த ஆசை உள்ள இருக்கு டீ பிடிக்கும்னு, அது நிறைவேறும் போது உள்ள வந்து எனக்கு ஒண்ணு டச் ஆறுது இல்ல, அதுதான் எனக்கு சுகத்தை கொடுக்கறதா அப்படிங்கறத நீங்க ஒவ்வொரு எந்த நீங்க லிஸ்ட்ல என்ன இருந்தாலும் சரி, இது எல்லாருக்கும் மேட்ச் ஆகும், நீங்க போட்டு பார்க்கலாம். சோ இப்போ வந்து நமக்கு ஆசைகளை குறைக்கலாம். நமக்கு என்னது ஜாஸ்தியா இருக்குன்னு நம்ம பார்த்துட்டோம். என்ன ஜாஸ்தியா இருக்கு, நமக்கு ஆசைகளை குறைக்கும் போதுதான் நமக்கு இது ஜாஸ்தியா இருக்கு, சந்தோஷம், சுகம் வந்து நமக்கு ஜாஸ்தியா இருக்கு. இப்ப நம்ம பார்க்க வேண்டியது என்ன தெரியுமா? உபாயம். ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம உபாயம் பார்த்துன்னு வரோம். சோ எனக்கு சுக உணர்வுங்கிறது நேச்சரா இருக்கா, இல்ல அதை ட்ரிகர் பண்றதா நான் உன்னை நினைக்கிறேனே, அது என்ன ட்ரிகர் பண்ணி அதனால எனக்கு சுகம் வருதா அப்படிங்கிறத நீங்க செக் பண்ணிட்டே இருக்கணும். இனிமே நீங்க என்ன பொருளை பார்த்தாலும் இதுல சுகம் இருக்கா, இல்லை எனக்கு உள்ளேந்து வருதா, அது ட்ரிகர் பண்ணி விடுறதா? சுகத்தை ட்ரிகர் தான் பண்ணும். நீங்க நல்லா ரிசர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அது வந்து வெளியில பொருட்கள்ல இருந்து சுகமே கிடையாது. அது ட்ரிகர் பண்றதுனால நான் நினைச்சுக்கிறேன் எனக்கு அதுல இருந்து தான் வருதுன்ட்டு. அப்ப சுகம் வெளியில இல்லை. அப்போ வந்து நமக்கு என்ன பண்ணணும், நம்ம ஒவ்வொன்றுலயும் ஈடுபாடு வச்சுட்டு இருக்கோமே அதை நம்ம குறைக்கணும். அப்போ வெளிப்பொருட்கள்ல சுகம் இல்லைங்கிற ஒரு நாலேஜ், அந்த அறிவு வருது இல்லையா நமக்கு, விவேகம். இந்த விவேகம் தான் வைராக்கியத்தை கொண்டு விடும். அந்த வைராக்கியம் தான் நிலையான வைராக்கியம், சாஸ்வதமான வைராக்கியம். இல்லைன்னா நம்ம நினைச்சுப்போம், நான் இந்த இது பையன் வந்து இவ்வளவு மார்க் வாங்குற வரைக்கும் நான் இதை பண்ணுவேன், இந்த பூஜை பண்ணுவேன், இல்லை இந்த பிரதட்சணம் பண்ணுவேன் அப்படிலாம் நம்ம வைராக்கியமா இருக்கோம்ல. அந்த வைராக்கியம் எல்லாம் மந்த வைராக்கியம்னு சொல்லுவோம். அதெல்லாம் மந்த அந்த அந்த சாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்கும் தான் அந்த வைராக்கியம். அப்புறம் நம்மளே அதை மீறிப்போம் இல்லையா? சில குழந்தைலாம் நினைச்சேன் நான் வந்து இந்த சாப்பிடவே மாட்டேன், இந்த ஒரு எக்ஸாமோ ஏதோ ஒன்று வச்சுக்கோ, அது வர வரைக்கும் நான் சாப்பிடவே மாட்டேன், இல்லை 2 தான் சாப்பிடுவேன், இந்த மாதிரி ஏதோ கணக்கு வச்சுக்கும். இந்த கணக்கு எல்லாம் மந்த வைராக்கியம். ஏன்னா என்னைக்கு வேணா அது சேஞ்ச் ஆகும். ஸோ மந்த வைராக்கியம் நம்ம வந்து 2 இது கூட சொல்லுவோம். பிரசவ வைராக்கியம், இன்னொன்று வந்து ஸ்மசான வைராக்கியமும். பிரசவ வைராக்கியம் அந்த லேபர் இதுல பெயின்ல வந்து சொல்லுவா இன்னுமே வேண்டவே வேண்டாம், அப்புறம் பார்த்தா வரும், அது வந்து இது வந்து அந்த டயத்துக்கு. ஸோ இதெல்லாம் மந்த வைராக்கியம். அது மாதிரி ஸ்மசான வைராக்கியம், இப்போ வந்து ரொம்ப நல்லா வாழ்ந்திருப்பான், திடீர்னு போயிடுவார், அந்த ஸ்மசானத்துல வச்சு ஒரு வைராக்கியம், சி என்ன வாழ்ந்து என்ன பிரயோஜனம், எல்லாரும் இப்படித்தானே போறா, இந்த அசையப்படக்கூடாது, இப்படிதான் இதான் உலகமா அப்படிலாம் நல்ல வைராக்கியம் வரும். ஆனா அதெல்லாம் கொஞ்சம் நாளைக்கு, அப்புறம் திருப்பி மாறிடும். சோ இதெல்லாம் வந்து மந்த வைராக்கியம். ஆனா இந்த அறிவிலேருந்து வருது இல்ல ஒரு சுகம், அந்த பொருட்கள்ல இல்ல அப்படிங்கிற அந்த ஒரு அறிவிலேருந்து வரக்கூடிய வைராக்கியம் தான் கான்ஸ்டன்ட். அந்த வைராக்கியத்தான் நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கோம். இந்த மந்த வைராக்கியம் கிடையாது. காஃபிலேருந்து சுகம் வருதுன்னு நினைச்சதுனாலேயே சுகம் வர மாதிரி இருக்கு. அப்போ அந்த அந்த காஃபி வந்து என்ன ட்ரிகர் பண்ணி விடுறது, நான் உள்ள போட்ட சங்கல்பத்தை. ஆனா காஃபில சுகம் இல்லை. சுகம் கிடைக்கிறதுக்கு மெட்டீரியலும் வேண்டாம், அதையும் நம்ம பார்த்துட்டோம். சுபாவமாவே நம்ம சுகமா தான் இருக்கோம். ஏன்னா நம்ம மனசு ஒடுங்கும் போது, மனசு இல்லாத போதும் நம்ம சுகமா இருக்கோம். அப்ப அது முடியும், நம்மளால பண்ண முடியும். ஆனா
நாம நிறைய இது கிடைச்சாதான் சுகம், இது பண்ணாதான் சுகம், அது கிடைச்சாதான் சுகம் அப்படின்னு போட்டு போட்டு இதை பார்த்தாதான் சுகம், இதை கேட்டாதான் சுகம்னு ஒவ்வொரு இந்திரியத்துக்கும் ஒன்று ஒன்று வச்சுட்டு இருக்கோம். அப்ப அது கிடைக்கும் போதுதான் நமக்கு சுகம் இருக்கிற மாதிரி தெரியுது. ஓகேவா? இப்ப விவேக பிராப்தி உபாயாக, இந்த விவேகத்தை நான் பிராப்தி பண்றதுக்கு என்ன உபாயம் அப்படிங்கிறத பார்க்கணும். இப்படி ஆசையே இருக்கக்கூடாதுன்னு சொல்றேன். அப்ப நான் மூச்சு விடுறதுல ஆசை வச்சிருக்கேனே, நான் இந்த சரீரத்தை பாத்துக்கிறதுல ஆசை வச்சிருக்கேனே, ஒரு ஜலம் ஒரு தண்ணி குடிக்கிறதுல நான் ஆசை வச்சிருக்கேனே, அதெல்லாம் கூட வைக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டேன்னா அதெல்லாம் இல்லை. அதெல்லாம் பேசிக் ரெக்குவயர்மெண்ட். அது ஆசையோட சேராது. நம்ம சொல்றது அளவுக்கு அதிகமான ஆசை. அதுதான் நம்ம புருஷார்த்தத்துல ஃபர்ஸ்ட் டே பார்த்தோம் இல்லையா? தான். ஸோ அந்த அளவுக்கு அதிகமா நம்ம ஆசை வைக்கும்போது அதுக்கு என்ன காரணம்? இப்ப நம்ம ரூட்டை போய் பார்க்கணும். எது ரீசன்ட்? ஓகே, இப்ப நான் ஒரு இதுல ஆசை வைக்கிறேன். அப்ப அந்த ஆசைக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்க்கணும். இப்ப நான் ஒரு வீடு கட்டினா எனக்கு ரொம்ப சுகமா இருப்பேன்னு நினைச்சிட்டு தான் ஆசை வைக்கிறோம். ஏன்னா சுகத்தை தேடிதான் எல்லா ஜீவனும் போறது. அப்ப சுகத்தை தேடி போறது, நான் இது பண்ணினா நான் சுகமா இருப்பேன் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு தான் அது மேல ஆசையை வைக்கிறோம். நான் இந்த மாதிரி வீடு கட்டினா நான் சுகமா இருப்பேன் அப்படின்னு ஒரு தாட் உள்ள இருக்கு, சுகமா இருக்கு. அதனாலதான் நான் அந்த வீடு மேல நான் ஆசை வைக்கிறேன். சோ அந்த ஆசை காமஹான்னு சொல்லுவோம், அந்த டிசையர், அந்த ஆசை. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் அந்த சங்கல்பம்ங்கிறது. திரும்ப 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 நான் அதை உள்ள போட்டுப்பேன். ஃபர்ஸ்ட் இது மாதிரி எந்த வீடை பார்த்தாலும் இது மாதிரி பண்ணணும், இந்த ரூமை இந்த மாதிரி கட்டணும். அப்ப அந்த ஆசையை நான் திருப்பி 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 ரீகலெக்ட் பண்ணிட்டே இருக்கும்போது தான் அது பெரிய ஆசையா மாறுறது. அப்போ ஃபர்ஸ்ட் பெரிய ஆசையா இருக்காது, யாருக்குமே இருக்காது. அதை நான் திருப்பி 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 நான் அதை போட்டு என்கவுண்டர் பண்ணிட்டே இருக்கும்போது அது பெரிய ஆசையா இதை பண்ணியே ஆணும், அதுதான் எனக்கு சுகங்கிற மாதிரி கொண்டு விடும். அப்போ சங்கல்பம் தான் ரீசனா இருக்கு ஆசைக்கு. அப்ப அந்த சங்கல்பத்துக்கு என்ன ரீசன்னு பார்க்கணும். சோ சங்கல்பத்துக்கு என்ன ரீசன்னா நம்ம சோபனா அத்தியாசம்னு சாஸ்திரத்துல சொல்லுவோம், அது பேரு. சோ சோபனா அத்தியாசம்னா என்னன்னா, அத்தியாசம்னா அந்த ஏத்தி வைக்கிறது. ஒண்ணு மேல அதுல அந்த குவாலிட்டி கிடையாது, ஆனா அதுலதான் அந்த குவாலிட்டி இருக்குன்னு ஏத்தி வைக்கிறது தான் அத்தியாசம். சோபனா அத்தியாசம்னா என்னன்னா, இப்ப வெளிப்பொருட்கள்ல சுகம் இல்லைன்னு எனக்கு தெரியல, ஆனா இதுலதான் சுகம், அந்த வீட்டுலதான் எனக்கு சுகம்னு நான் இல்லாத ஒண்ணுல ஏத்தி வைக்கிறேன் இல்லையா, அது பேருதான் சோபனா அத்தியாசம். சோ சோபனா அத்தியாசம் வரும்போதுதான் நான் ஏத்தி இது எனக்கு சுகமா இருக்கு, இந்த மாதிரி ஒரு வீடு இருந்தா நல்லா இருக்கும்லன்னு ஃபர்ஸ்ட் ஒரு தாட்டு தான் வரும். அப்புறம் நான் அதை மேல மேல போட்டு இத மாதிரி கட்டிடணும், இத மாதிரி கட்டிடணும், எப்படி இருக்கும் நினைச்சு 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 அதை பெரிய காமகாவா நான் மாத்தி விட்டுறேன். சோ சோபனாத்தியாசம் தான் சங்கல்பத்துக்கு காரணம். சங்கல்பம் தான் எதுக்கு காரணம்? காமத்துக்கு, அதாவது டிசையருக்கு காரணம். அப்ப சோபனாத்தியாசத்துக்கு என்ன காரணம்? அந்த ரூட்டுக்கு போகணும் இல்லையா? சோ சோபனாத்தியாசத்துக்கு என்ன காரணம்? எதனால நான் அப்படி ஏத்தி வைக்கிறேன்? அந்த வீட்டுல எனக்கு சுகம் கிடையாது, அது உண்மையை தெரிஞ்சவளுக்கு தான் தெரியும். இல்லைன்னா நம்ம என்ன பண்றோம், அதுலதான் இந்த ட்ரெஸ் போட்டாதான் எனக்கு சுகம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? இல்ல நகை, இவ்வளவு நகை போட்டுண்டாதான் எனக்கு சூப்பரா இருக்கு, எல்லாரும் என்ன நீ நல்ல ஸ்டேட்டஸ்ல இருக்கன்னு நினைப்பா, அப்படின்னா நான் உள்ள போட்டு வச்சிருக்கிறேன் இல்லையா? சோ அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அதுக்கு அஜ்ஞானம் தான் காரணம், அறிவின்மை தான் காரணம். அஜ்ஞான ஸ்டேட். அஜ்ஞானம்னா என்ன? சோ வெளிப்பொருட்கள்ல சுகம் இல்லை, ஆனா அதுல சுகம் இருக்குன்னு நான் தப்பா நினைச்சுட்டு இருக்கேனே, அந்த அறிவு இல்லை எனக்கு, இது சுகம் கொடுக்காதுங்கிற ஒரு அறிவு நாலேஜ் இல்லை எனக்கு. அந்த நாலேஜ் இல்லாததுனாலதான், அதுதான் பேசிக் ரீசன். அந்த அஜ்ஞானம் தான் எனக்கு பேசிக் ரீசன். மனசு சுகப்பட்டுருதுன்னா அதுதான் நானும் சுகப்படுறேன்னு நம்ம நினைச்சுக்கிறோம். மனசு வேற நான் வேறங்கிறதெல்லாம் நம்ம இன்னும் பின்னாடி டீட்டெயிலா பார்ப்போம். ஆனா நமக்கு என்ன சாதாரணமா இருக்கிற வாழ்க்கை எப்படி தெரியும்னா, அந்த மனசு சந்தோஷப்பட்டா அதான் நான், சோ நானும் சந்தோஷப்படுறேன். மனசு துக்கமானா நான் மனசு, அதனால நானும் துக்கமா இருக்கேன் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம். மனசு வேற நம்ம வேறங்கிறத நம்ம நிறைய அபியாசம் பண்ணும்போது தான் அது நமக்கு புரியும். சோ இப்ப என்னன்னா, ஒரு இதுல சந்தோஷம் கிடைக்கிறதுனா எனக்கு மனசு சந்தோஷம் நான் நினைச்சுக்கிறேன், மனசு சந்தோஷப்படுறது, அதனால நான் சந்தோஷமா இருக்கேன்னு. அது ஆக்சுவலா மனசு சந்தோஷமே இல்லை, அது மனசு இல்லாமையும் நான் சந்தோஷமா இருக்கேன். அப்ப அது ஆத்ம சுகம்ங்கிறது எனக்கு அந்த நாலேஜ் இல்லை. சோ அந்த பேசிக் நாலேஜ் அஜ்ஞானம் தான் எதுக்கு ரீசன் ஆகுது, இந்த சோபனா அத்தியாசத்துக்கு மேல ஏத்தி வைக்கிறேன். அந்த ஞானம் இல்லாததுனால இதுல இருந்து எனக்கு சுகம் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு நான் ஏத்தி வைக்கிறேன். அப்போ சோபனா அத்தியாசத்தினால எனக்கு என்ன ஆகுது, அதுல சங்கல்பம் ஆயிடுறது.
ஸோ நான் அதை திருப்பி 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 நினைக்கிறேன், இதனால கிடைக்கும் இதனால கிடைக்கும்னு நான் ரொம்ப நினைக்கிறேன். அது சங்கல்பமா மாறுறது. அந்த சங்கல்பம் தான் எனக்கு ஆசையா மாத்தி விட்டுரு. அப்ப இது கிடைச்சே ஆனும், இந்த ஜென்மத்துல நான் இதை பண்ணியே ஆனும், இந்த வீட்டுல நான் இருந்தே ஆனும், அந்த மாதிரிலாம் பயங்கர ஆசையை கிளப்பி விடுறது. அப்ப அது நிறைவேறல அப்படின்னா we have to திருப்பி வர வேண்டியதான், கம் பேக். சரி, இப்போ கிடைக்கல, அதுக்காக நான் நிறைவேற்றிட்டேன்னா அந்த இது க்ளோஸா ஃபைலா இல்லை, அங்கேயும் கர்மா வரும். அந்த வீட்டுல உள்ள நம்ம இப்ப வீடுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வீடை நம்ம ஆசையா கட்டுறோம்னா கண்டிப்பா அதோட கர்மபலன் நமக்கு வரத்தான் செய்யும். அது என்ன இருந்தாலும் நிறைவேறினாலும். அப்ப நிறைவேறலைன்னா அது வாசனையா வேற போயிடும். ஸோ நெக்ஸ்ட் பிறப்புல கண்டிப்பா அதை மனுஷ ஜென்மம் கிடைச்சா நாம அதை நிறைவேற்றுறதுக்கு வந்துதான் ஆனும். மனுஷ ஜென்மம் கிடைக்கல, வேற எதுனா இது போய் சஞ்சித கர்மாவா வேற சேர்ந்துரும், பேங்க் மாதிரி. அது எப்ப திரும்பி எனக்கு மனுஷ சரீரம் வருதோ அப்ப இதோட வாசனைகளும் எனக்கு வரும். சோ காரணம் என்னது? இந்த ஆசைதான் பிறப்புக்கு காரணமா இருக்கு, வாசனை தான் அதுதான் கொடுக்கறது. இந்த ஆசைக்கு எது காரணமா இருக்கு? சங்கல்பம் காரணமா இருக்கு. திருப்பி திருப்பி நான் நினைச்சதுனால வருது. அந்த சங்கல்பத்துக்கு எது காரணம்? சோபனாத்தியாசம் தான் காரணம். அந்த சோபனாத்தியாசத்துக்கு எது காரணம்? அஜ்ஞானம் தான் காரணம். அப்போ ஒண்ணுலேருந்து எனக்கு வருது, அந்த சுகம் வருதுன்னு அந்த நினைப்பு இருக்கு பத்தியலா, அதை நான் முதல்ல அங்க கை வைக்கணும். சுகம் வரல அப்படின்னு நான் முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்போ சரி, இப்படி நமக்கு இப்போ ஒரு கொஸ்டின் வரும், ஓகே நீங்க சொல்றதுதான் கரெக்ட், இனிமே நான் ஆசையை வைக்க மாட்டேன், எது நான் பார்த்தா கூட அதுல இந்த தோஷம் இருக்குன்னு தோஷத்துல பாக்குறேன் அப்படின்னு நீங்க நினைச்சுக்கலாம். அப்ப ஆல்ரெடி நான் ஆசைப்பட்டுட்டேனே, அதை எப்படி நான் எடுக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா? இப்போ அதுக்கு என்ன பண்றது? இப்போ ஒரு பொருளோ ஏதோ ஒண்ணு நம்ம நினைக்கிறோம் இல்லையா, ஆசைப்பட்டோம். அதுல ஆக்சுவலா 2 அம்சங்கள் இருக்கு. ஒண்ணு சுகாம்சம், ஒண்ணு துக்காம்சம். எந்த பொருளை எடுத்தாலும் நம்ம ஆசைப்படுறது பின்னாடி அதுவே நமக்கு துக்கத்தை கொடுக்கும். அது நிறைய பேர் லைஃப்ல நடந்திருக்கும். சோ அந்த என்ன காரியம்னாலும் சரி, என்ன ஒரு டெஸ்டினேஷனா நம்ம ஆசை வைக்கிறோமோ அதுல 2 அம்சம் இருக்கும். ஒண்ணு சுகாம்சம், ஒண்ணு துக்காம்சம். ஆனா நம்ம என்ன பண்ணிடுறோம், அந்த துக்காம்சத்தை கண்டுக்கிறதே இல்லை, நம்ம சுகாம்சத்தை மட்டும்தான் பாக்குறோம். கண்டிப்பா இது கிடைச்சா எனக்கு சுகம்தான், அதுல பின்னாடி எவ்வளவு துக்கம் வருங்கிறத நம்ம நினைச்சே பாக்குறது இல்லை. ஆக்சுவலா 3 துக்கத்தை சொல்றது சாஸ்திரம். தாப துக்கம், பரிணாம துக்கம், சம்சார துக்கம். தாப துக்கம்னா என்னன்னா, ஒரு பொருள் கிடைக்கிற வரைக்கும் இது கிடைச்சிடணுமே, எனக்கு எப்படியாவது கிடைச்சிடணுமே, நான் எப்படியாவது வீடு கட்டிடணுமே, எப்படியாவது இந்த மார்க் எடுத்துடணும் இப்படின்னு நம்ம நினைக்கிறோம் பார்த்தீங்களா, இது பேர் தாப துக்கம்னு பேர். கிடைக்கிறதுக்கு முன்னாடி. கிடைச்சப்புறம் வருது பரிணாம துக்கம்ங்கிறது சாஸ்திரம். பரிணாம துக்கம்னா என்னன்னா, கிடைச்சாச்சு ஆனாலும் சாட்டிஸ்ஃபைடா இருக்க மாட்டோம். இது எப்ப என் கை விட்டு போயிடுமோ, இஎம்ஐ கட்டிட்டு இருக்கேனே, கட்ட முடியாம போயிடுமோ, இல்ல ஒரு பையன் ஒரு பொண்ணை விரும்புறான்னு வச்சுக்கோங்களேன், இவ எப்ப வேணாலும் நம்மளை விட்டுட்டு போயிடுவாளோ, அந்த அது பரிணாம துக்கம். நடந்தாச்சு ஆனாலும் அங்க ஒரு துக்கம் இருக்கும், அது பேர் பரிணாம துக்கம். இன்னொன்னு சம்சார துக்கம். முடிஞ்சப்புறம் ஒரு ஆசைப்படுறோம், இது எல்லாம் கிடைச்சப்புறமும் நமக்கு ஒரு துக்கம் இருந்துட்டே இருக்கணும். ஏன்னா மெயின்டைன் பண்ணணும், அதோட ஒரு செலவுகள் இருக்கும், நம்ம என்னென்ன கடன் வாங்கியிருக்கோமோ அதெல்லாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி துக்கங்கள் தான் சம்சார துக்கம். ஸோ 3 துக்கம், இது தாப துக்கம், அதுக்கப்புறம் பரிணாம துக்கம், சம்சார துக்கம்னு சாஸ்திரம் சொல்றது. ஸோ இதுல நான் இப்ப என்ன சொல்ல வரேன்னா, இந்த துக்க பாட்டு இருக்கு இல்லையா, துக்காம்சம், இந்த துக்காம்சத்தை நம்ம பார்க்கறதே கிடையாது. நம்ம சுகாம்சத்தை மட்டும் பார்த்துட்டு அது மேல ஆசை வச்சிடறோம். ஸோ அதுதான் நமக்கு இதுவெல்லாம் சுத்தி நமக்கு மகா டிசைரா ஆயிடுறது. அப்ப நம்ம என்ன பண்ணணும், எல்லாத்துலயும் துக்காம்சத்தை பார்க்கணும். இதுதான் நம்ம யதார்த்த ஞானம்னு சொல்லுவோம். அந்த பொருளை, அந்த உண்மையா அந்த பொருளை பத்தி அறிஞ்சுக்கிறது. ஒன்லி சுகப்பாட்டை மட்டும் பார்க்க கூடாது. யதார்த்த ஞானம், உண்மையான புத்தி வர, அதாவது யதார்த்த ஞானம்னா என்ன சொல்றது, அந்த பொருளை சுகமாவும் துக்கமாவும் 2த்தையும் நம்ம பார்க்கணும். அதுல உள்ள குவாலிட்டியை ஃபுல்லா பார்க்கணும். அது நம்ம பார்க்கறதே கிடையாது, யதார்த்த ஞானம் பார்க்கறதே கிடையாது. ஒன்லி அதுல உள்ள ஒரு அம்சத்தை மட்டும்தான் பார்க்கறோம். அதனாலதான் நமக்கு துக்கம் வருது. அப்ப இனிமே உள்ளதுல நான் சரி, இந்த துக்கம் வருது, அதனால இனிமே நான் ஆசை வைக்க மாட்டேன், இந்த இது வேணும்னு நான் வச்சுக்க மாட்டேன். ஏன்னா அதுதான் சங்கல்பமா மாறுது. அத்தியாசம் தான் சங்கல்பம் தான் ஆசை. ஸோ நான் அது பண்ண மாட்டேன். ஆனா நான் ஆல்ரெடி பண்ணி வச்சிருக்கிறத என்ன பண்ணுறது அப்படின்னு கேள்வி வரும்ல. ஸோ ஆல்ரெடி நம்ம பண்ணி வச்சிருக்கிறதுக்கு கீதையிலேயே சொல்றார் அனுதர்ஷனம்னா என்னன்னா, திருப்பி அதோட
இது வந்து என்ன சொல்றது, தோஷ தர்சனம். அது வந்து துக்க அனுதர்சனம். அதாவது அந்த துக்கம், அதாவது அந்த அதுக்குள்ள ஒரு தோஷம் இருக்கே, தோஷ அனுதர்சனம். அந்த தோஷத்தை திருப்பி 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 நம்ம பார்க்கணும். இப்ப நம்ம பண்ணின இதுலயே தோஷங்களை பார்க்கணும் திருப்பி திருப்பி. ஓ, இதுல இந்த தோஷம் இருக்கு, இந்த தோஷம் இருக்குங்கும் போதே நம்ம விலக ஆரம்பிச்சிருவோம். நம்ம மனசுல அந்த தோஷத்தை எடுத்துக்காம இருக்கும் போதுதான் நமக்கு அட்டாச்மெண்ட் வருது. அதுல ரொம்ப ஆசை வைக்கிறோம், அது நிறைவேறணும்னு தோணுறது, நிறைய கஷ்டங்களை பின்னாடி கொடுக்கறது, அதையும் அனுபவிக்கிறோம். ஸோ இப்படிதான் போயிட்டு இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணோம், ஆசை வைக்கும் போதே இது எனக்கு வந்து இதுல என்ன வந்து துக்காம்சம் இருக்கு அப்படின்னு பார்க்க ஆரம்பிச்சிடணும். இல்ல துக்க அனுதர்சனம், தோஷ அனுதர்சனம் பண்ணணும், திருப்பி திருப்பி பார்க்கணும். அப்ப பார்க்கும்போதுதான் நமக்கு அதோட உண்மையான ஸ்டேட் தெரியும். அப்பதான் நம்ம அதுல இருந்து ஓ இது வேணாம் அப்படிங்கிற ஒரு விலகிற இது வரும். அப்ப அதுதான் வைராக்கியம். அப்பதான் வைராக்கியம் ஃபுல்ஃபில் ஆகும். ஸோ இது என்ன நம்ம மெயினா பார்த்துருக்கோம் இன்னைக்குன்னா, அந்த வைராக்கியம் தான் இம்பார்ட்டன்ட். வைராக்கியம்ங்கிறது வெளியில உள்ள பொருட்கள்ல இல்லை அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். சரி, மனசுல இருக்கான்னு பார்த்தா மனசுலயும் இல்லை, புத்திலையும் இல்லை, இந்திரியத்திலையும் இல்லை. அப்ப எங்க ஆக்சுவலா சுகம் வருது அப்படின்னா அது ஆத்ம சுகம் தான். ஏன்னா மனசு இல்லாமையும் நம்ம சுகத்தை அனுபவிச்சிருக்கேன், நான் புத்தி இல்லாமையும் அனுபவிச்சிருக்கேன். அப்போ டெய்லி அதை அனுபவிக்கிறேன். ஆனா நம்ம அதை பத்தி ரிசர்ச் பண்ணதில்லை. ஸோ இப்பதான் தெரியுது, ஓகே, நம்ம மனசு எல்லாம் ஒடுங்கும் போதும் நான் வந்து ஒரு சுகத்தை அனுபவிக்கிறேன்னா அப்போ மனசு ரீசன் கிடையாது, வெளியில உள்ள இந்திரியங்கள் மூலமா கிடைக்கிற நாலேஜ். வெளி பொருட்களுக்கு இந்திரியம் மூலமா தானே உள்ள போறது. ஸோ இந்திரியங்கள் மூலமாவும் எனக்கு சுகம் இல்லை அப்படிங்கிறத முதல்ல உள்ள வாங்குறோம். அப்போ எதனால்தான் சுகம் கிடைக்கிறது, உள்ள ஆத்ம சுகத்தை தான் நான் அனுபவிக்கிறேன். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. ஒரு மெடிக்கல் படிக்கணும்னு ஒரு பொண்ணு நினைக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பேரண்ட்ஸோட ஒரு டார்கெட், அவ படிக்க முடியல, நான் குழந்தைய படிக்க வச்சிடணும்னு நினைக்கிறா. அந்த பொண்ணுக்கு சின்ன வயசுல இருந்தே அந்த ஆசையை கொடுத்து மெடிசன் படிச்சிடணும், அதுவும் மெடிசன் படிக்கணும், ஒரு 1000 மார்க் வாங்கணும்னு நினைச்சுக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த 1000 மார்க் இந்த மெடிசன்ங்கிறதுக்கு பின்னாடி என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எதுக்காக மெடிசன் கிடைக்கணும்னு நினைக்கிறா? மெடிசன் கிடைச்சா அது ஒரு நல்ல டாக்டர் ஆகலாம். எதுக்கு டாக்டர் ஆகணும்? நல்லா சம்பாதிக்கலாம். எதுக்கு நல்லா சம்பாதிக்கணும்? அதுக்கு நல்ல இடத்துல மேரேஜ் ஆகும், நல்ல அது சுகமா வாழலாம். எங்க வந்து முடியறது? சுகம்ங்கிறதுல தான் முடியறது. அப்போ அந்த 1000 மார்க்குங்கிறது எல்லாமே அதுக்கு பேக்ல என்ன இருக்குன்னா இதெல்லாம் இருக்கு. அதை வச்சுதான் நம்ம அந்த 1000 மார்க் ஃபோக்கஸ் பண்றோம் இல்லையா? அப்ப அந்த 1000 மார்க் அதுக்கு கிடைக்கலங்கும் போது ஃபுல்லா ஒரே துக்கம். ஏன்னா அதை உள்ள முன்னாடியே விதை போட்டாச்சு, நீ 1000 மார்க் வாங்கியே ஆகணும்னு. அப்ப அது பெரிய ஸ்கிரீன் சாலிடா இருக்கு ஆத்மாவை சுத்தி. அதனால சந்தோஷப்படவே முடியாது. ஒரு 10 மார்க் குறைஞ்சா கூட சந்தோஷப்பட முடியாது, ஏன்னா சீட்டு கிடைக்காது. அப்ப எங்க துக்கம்? அப்ப நம்ம எக்ஸ்பெக்டேஷன்ல தான் துக்கம். ஸோ ஆசை, எக்ஸ்பெக்டேஷன், இந்த ரெண்டும் தான் துக்கத்துக்கு காரணம். எதிர்பார்த்தது எதிர்பாராமல் நடந்தால் சுகம், எதிர்பார்ப்பது எதிர்பார்த்தபடி நடந்தால் சுகம். ரெண்டும் நடக்கும். எதிர்பார்த்ததை எதிர்பாராமல் நடந்துருச்சுன்னா அதுவும் சுகம்தான் நமக்கு. ஒண்ணு நான் நினைக்கிறேன், ஐயோ நான் எதிர்பார்க்கல, இப்ப கிடைச்சிடுச்சு, அதுவும் ஒரு சுகம். எதிர்பார்த்தது எதிர்பாராமல் கிடைத்தால் சுகம், எதிர்பார்த்தது எதிர்பார்த்தபடி கிடைத்தாலும் சுகம். இந்த எதிர்பார்ப்பு இருக்கு பத்தியா, அதுவும் ஒரு ரீசன், இந்த ஆசையும் ஒரு ரீசன். அது இந்த குழந்தைக்கு மெடிசனுக்கு எக்ஸ்பெக்டேஷன் தான் கிரியேட் பண்ணியிருக்கா. 1000 மார்க் வாங்கினாத்தான் நீ சுகப்படலாம் லைஃப்ல அப்படின்னு உள்ள செட் பண்ணியாச்சு. அப்போ 1000க்கு குறைஞ்சிடுதுன்னா அது நம்ம லைஃபே போச்சு, நம்ம லைஃபே வேஸ்ட், நமக்கு மெடிசன் கிடைக்காது, அப்ப நம்ம டாக்டர் ஆக முடியாது, அப்ப நம்ம நிறைய சம்பாதிக்க முடியாது, அப்ப என் வாழ்க்கை சுகமா இருக்காது அப்படின்னு அது எங்க கொண்டு விடுறது பாருங்க. அதுதான். ஸோ எக்ஸ்பெக்டேஷன் இஸ் a மேஜர் ரோல் ஒரு துக்கத்தை கொடுக்கறதுக்கு. இன்னொன்னு ஆசை. ஸோ இந்த ரெண்டுத்துலேருந்து விலகணும், அதுதான் வைராக்கியம். இதை இந்த யோக சாஸ்திரத்துல இதோட டைப்லாம் சொல்ற, நம்ம அதை அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். மந்திரம் சொல்லுங்க. सर्वे भवन्तु सुखिनः, सर्वे सन्तु निरामयाः, सर्वे भद्राणि पश्यन्तु, मा कश्चित् दुःखभाग् भवेत्. ओम शांति शांति शांतिः. ओम गुरुभ्यो नमः. हरि ओम. धन्यवादाः. धन्यवादः भगिनी. धन्यवादः भगिनी.